வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம மிஸ்டர் மேக் மேகமான்ஹோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்களை கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம ஜியோங் இருக்கான்ல, அவன் டார்க் செக்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க டார்க் செக்ட் லீடரோட அபிஷியல் டிசிப்ளா மாறிடுவா. ஆரம்பத்துல அவனால மாற முடியாம இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, கேஸ்ட்ரேட் பண்ணாதான் இன்னர்ஜி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா கேஸ்ட்ரேட் பண்றதுல நம்ம ஹீரோக்கு விருப்பம் இருக்காது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு தானாவே இன்னர்ஜி இருக்குன்றது தெரிஞ்சு அவன் அபிஷியல் டிசிப்ளா மாத்திடுவாரு. இப்ப அவருக்கு பிஸியான ஒரு ஒர்க் இருக்கும்போது அந்த நேரத்துல நம்ம ஹீரோவை மாற்றுறதுக்காக ஒரு 3 பேர் வருவானுங்க. இவனுங்க யார் அப்படின்னா, அந்த டார்க் செக்ட் லீடர் இருக்கார்ல, அதுக்கு முன்னாடியே அவருக்கு 3 டிசிபிள்ஸ் இருப்பாங்க. அவனுங்க 3 பேருமே கேஸ்ட்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி குவாசி டிசிபிள்ஸா இருப்பானுங்க. இப்ப அவனுங்க 3 பேரும் நம்ம ஹீரோ அபிஷியல் டிசிப்ளா மாறினது பிடிக்காம இவங்க கிட்ட சண்டை போறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா சண்டை போடுறதுக்கு என்னமோ அவனுங்க தான் வந்தானுங்க. ஆனா சண்டை போட்டது என்னமோ நம்ம ஜியோங் தான். நம்ம ஜியோங் அவனுங்க 3 பேரையும் வெளுத்து விட்டுருவான். அதுலயும் முக்கியமான ஒரு குவாசி டிசிபிள் இருப்பான். அவன் தான் குவான் யூங் மியூங் அப்படின்னு. இப்ப இவனை மட்டும் ஈவில் ரோல் ஸ்வாட இவன் கையில கொடுத்து இவன் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கி இவன் கையையும் வெட்டி இவனை ரொம்ப பயத்துக்கு உள்ளாக்கிடுவான் நம்ம ஹீரோ. அந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்க மாஸ்டர் வந்த உடனே அவங்க மாஸ்டர் காலில் விழுந்து, மாஸ்டர் எங்களை கேஸ்ட்ரேட் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இருப்பானுங்க. இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப டார்க் செக்டரோட லீடருக்கு தான் பேசி நடக்காதது நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நடந்துருச்சு அப்படின்றத பார்த்து உண்மையிலே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். அப்ப அந்த ஹுவான்யூ என்ன யோசிப்பானா, இன்னும் எவ்வளவு நேரம் இதே மாதிரி நீ அரகட்டா இருக்குன்றத நானும் பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஜியோங்க பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்ம ஹீரோ அவனோட கையை வெட்டுவான்ல, அந்த கையை வெட்டின உடனே இந்த கை இன்னும் வார்மாவே இருக்கே, ஒருவேளை இப்பதான் வெட்டினதால இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கையை பின்னாடி தூக்கி போட்டுருவான். அதை பார்த்த உடனே அவனும் என்னோட கையை வெட்டிட்டீல, இந்த மாதிரி உன்னை பண்ணிட்டு உன்னால போயிட முடியும்னு நினைக்கிறியா, மாஸ்டர் உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா? ஆனா எனக்கு என்னமோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா ஒரு ஜூனியர் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா, அது ஒரு சீனியர் எதிர்த்தா அந்த சீனியர் அதை தட்டி கேட்கதான் செய்வாங்க, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கதான் செய்வாங்க. அப்படி இருக்கிறப்ப மாஸ்டர் என்னை பாராட்டுவார் தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அந்த குவான்யூவால எதுவுமே பேச முடியாது. ஏன் அப்படின்னா, என்ன இருந்தாலும் அவன் ஒரு குவாசி டிசிபிள் தான். ஆனா நம்ம ஹீரோ ஒரு உண்மையான டிசிபிள், ஒரு அபிஷியல் டிசிபிள இந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசவே கூடாது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி தான் நடக்கும் அவனும் யோசிப்பான். ஆனா அதை எதிர்க்கிறதுக்கு அவன் கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப இவனுங்க தான் நம்ம ஹீரோக்கு முன்னாடியே வந்தவனுங்க. இப்போ ஒருவேளை அவனுங்க கேஸ்ட்ரேஷன் முடிஞ்சு உண்மையான டிசிபிள்ஸா மாறிட்டானுங்கன்னா, அப்ப நம்ம ஹீரோக்கு அவனுங்க மறுபடியும் சீனியர்ஸா மாறிடுவானுங்க. அப்ப நம்ம ஹீரோவால ஒண்ணும் பண்ண முடியாது. மறுபடியும் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் பார்த்து, மாஸ்டர் எங்களை அபிஷியல் டிசிப்ளா எடுத்துக்கோங்க, நாங்க கேஸ்ட்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. அவங்க மாஸ்டரும் கேட்பாரு, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா, அப்புறமா நீங்க வருத்தப்பட மாட்டீங்களா அப்படின்னு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாஸ்டர், நாங்க கண்டிப்பா வருத்தப்பட மாட்டோம்னு சொன்ன உடனே, சரி அதுதான் உங்களோட ஆசைனா அதை நானும் செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான், இவனுங்க 3 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பாடியோ நம்ம மாஸ்டர் இந்த மாதிரி சொல்லிட்டார்ல, இனிமேல் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்க ஈஸியா இது எல்லாத்துல இருந்து தப்பிச்சிருவோம், இவனோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு இந்த ஹுவான்யூ யோசிப்பான். அப்போ அவங்க மாஸ்டர் உடனே, மோ கியோங்வான் நீ உண்மையிலே ஒரு லக்கியான சைல்டு தெரியுமா, இப்பதான் நீ முதல் நாளா இங்க வந்து அபிஷியல் டிசிப்ளா மாறுற, ஆனா மாறின உடனே உனக்கு 3 ஜூனியர் டிசிபிள்ஸ் கிடைச்சிட்டாங்க, உனக்கு எவ்வளவு லக்கியான நாள்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டோன்னே அவனுக்கு 2 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுரும். மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, ஆனா நாங்க தானே முன்னாடி வந்தோம், நாங்க தானே சீனியர் டிசிபிள்ஸ், அவன் எப்படி சீனியரா மாறினான்னு கேட்கும் போது அப்போ அவங்க மாஸ்டர் சொல்லுவாரு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவன் தானே ஃபர்ஸ்ட் அபிஷியல் டிசிப்ளா மாறினா, அப்ப அவன் தானே சீனியர் டிசிப்ளா இருக்கணும், நீங்க இன்னொன்னு தான் அபிஷியல் டிசிப்ளா மாறவே இல்லையே, அப்ப நீங்க அவனோட ஜூனியர் டிசிப்ளா தான் இருப்பீங்க, அவன் தான் சீனியர் டிசிப்ளின்னு சொல்லிடுவாரு. இவன் யோசிச்ச எல்லாமே தப்பா போச்சு. இவன் பிளான் போட்டது ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தப்பா தான் இருக்கு, இப்பயும் கூட தப்பா தான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த குவாசி டிசிபிள்ஸ்ல 3 பேர்ல 3ஆவது ஒருத்தர் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோ பக்கத்துல திரும்பி சீனியர் டிசிபிளுக்கு என்னோட வணக்கம் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோக்கு பணிஞ்சு போயிருவான். என்னன்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலா அவனுக்கு இது எல்லாமே புரிஞ்சு போச்சு. அவங்க மாஸ்டர் இங்க வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல, ஆனா அவர் மோ கியோங்வான திட்டவும் இல்ல. இப்ப இது எல்லாமே என்ன ஆயிருக்குன்றது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அவர் எப்பயுமே மோ கியோங்வான தான் சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம். அப்ப ஃபியூச்சர் டார்க் செக்டரோட லீடர் இவனா தான் இருக்கணும், இவனை எதிர்த்து போறதை விட பணிஞ்சு போறதுதான் நல்லதுன்னு சொல்லி இவன் உடனே இவன் காலில் விழுந்துட்டான். அது நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சிருச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் மெடிசன் ஹாலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம டார்க் செக்டரோட லீடரும் நம்ம ஹீரோவை மட்டும் தான் அந்த இடத்துல இருப்பாங்க, அந்த ட்ரைனிங் ஹால்ல. அப்போ உடனே டார்க் செக்டரோட லீடர் கேட்பாரு, இதை பத்தியெல்லாம் நான் ஏன் எதுவுமே கேட்கவே இல்லை, அவங்க 3 பேரையும் நான் ஏன் ஜூனியர் டிசிப்ளா சொன்னேன், இதை பத்தியெல்லாம் நீ எதுவும் கேட்க போறது இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், அதெல்லாம் நான் கேட்கணுமா என்ன அப்படின்னு. அவரோடனே, பரவாயில்ல உன்னோட ஆன்சர் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன மனசுல நினைக்கிறியோ அதை சொல்லு, நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆமா நீங்க எதுக்காக அவங்க 3 பேரையும் தண்டிக்காம விட்டீங்க, நீங்க மன்னிச்சு விட்டதுக்கான காரணம் அவங்களுக்கு அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த ஹுவான்யூ இருக்கால, ஆக்சுவலா அவன் ஈவில் ரூல்ஸ் கையில வச்சிருக்கும் போது ஏன் கேஸ்ட்ரேட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற எல்லா உண்மையும் சொன்னான். இப்ப இத வந்த உடனே நம்ம ஹீரோவே கண்டுபிடிச்சிட்டான். இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ற ஒருத்தரான டார்க் செக்டரோட லீடர் இத பத்தி தெரிஞ்சுக்காம இருப்பாரா என்ன, அவர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு. இருந்தும் அவனை எதுவுமே பண்ணாம விட்டுட்டாரு. இப்பயும் கூட அவனை மன்னிச்சு விட்டுட்டாரு. இதுக்கான காரணம் என்ன, அவர் உண்மையிலே ஏன் மன்னிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்.
அப்போ உடனே அந்த டார்க் செக்டரோட லீடர் சொல்லுவாரு, இத நீ அக்கறைன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் உன்னோட வாழ்க்கையில உனக்கு தெரிஞ்சாலும் சரி, நீ அதை தெரியாத மாதிரி காட்டிக்கிறது தான் உனக்கு நல்லது. அது உனக்கு இப்ப வேணா புரியாம இருக்கலாம். ஆனா போக போக உனக்கு கண்டிப்பா புரியும். நீயும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு லீடரா மாறினதுக்கு அப்புறம் அப்ப இதை நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கிருவன்னு சொல்லுவாரு. அப்போ உடனே நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவாரு, என்னைய நீ மன்னிச்சிடணும். ஏன்னா ஆரம்பத்திலே இதை பத்தி எல்லாம் நான் வார்னிங் பண்ணிருக்கணும். நான் தான் வார்னிங் கொடுக்காம போயிட்டேன். இருந்தாலும் இப்ப அந்த மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கை உனக்கு மனப்பாடம் பண்றதுக்கு டைம் இல்லாம போயிடுச்சுல, நான் உனக்கு மறுபடியும் டைம் தரேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், ஏது அதானே, அதை நான் எப்பயோ பண்ணிட்டேன் அப்படின்னு. என்னது என்ன பண்ணிட்டேன்னு கேட்கும்போது, நீங்க ஒருவேளை அந்த கோஸ்ட் ஷேடோ கிளாக் டெக்னிக் பத்தி பேசுறீங்கன்னா அது எப்பயோ நான் மெமரைஸ் பண்ணிட்டேன். அதுல இருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் நான் மெமரைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவான். இதை கேட்டோடனே அவருக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்லையே, நீ உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவான ஆளா தான் இருக்க. அடுத்த மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கையும் உனக்கு சொல்லி தரணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லுவாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அவருக்கு வணக்கத்தெல்லாம் சொல்லிட்டு சரி நன்றியெல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் தான் நினைப்பான். ஆனா அந்த நேரத்துல அவன் ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணுவான். இந்த எனர்ஜி அவனுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான எனர்ஜியா இருக்கும். இப்போ உடனே அவரை பார்த்து, சாரி மாஸ்டர், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளா நான் மவுண்டன்ஸ்லயே இருந்தேன்ல, அதனால இந்த இடத்த சுத்தி பார்க்கணும் எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்குன்னு சொல்லுவான். அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்துட்டு சரி போயிட்டு வான்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் நினைக்கும் போது கரெக்டா அவரு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இரு, ஒருவேளை நீ தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது, அதனால உன் கூட ஒரு கைடு அனுப்பிச்சு வைக்கிறேன், அவன் திரும்பி உன்னை கூட்டிட்டு வருவான்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா கைடுன்னு நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணு வழிகாட்டுறதுக்குலாம் அனுப்பிச்சு வைக்கல, நம்ம ஹீரோவை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறாரு. அது நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்னு அவருக்கும் சந்தேகம் இருக்கு. அதே நேரத்துல தன்னை இவர் முழுசா நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கும் தெரியுது. இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யார் யாரோட வலையில விழ போறாங்கன்றத நம்ம போக போக தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் புத்திசாலி தான். ஆனா யார் யாரை ஏமாத்த போறாங்கன்றது இனிமேதான் நமக்கு தெரிய வரும். அடுத்து நம்ம ஹீரோவும் வெளில வந்துருவான். அவன் நினைச்ச மாதிரியே இந்த ஹெவன் ஆர்ட் அசோசியேஷன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருசு. அது போக போக போய்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஹீரோவும் இந்த இடம் ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு கண்டிப்பா கொஞ்ச நாள் ஆகும்னு யோசிப்பான். ஏன்னா இதுல இருக்கிற எல்லா இடத்தையும் மெமரைஸ் பண்ணணும்னா அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அதை பத்தி எல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த கைடு இவனை ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருப்பான். ஆக்சுவலா இவன் ஒரு காடு, அந்த டார்க் செக்ட் லீடரோட முக்கியமான ஒரு காடு. இவனோட பேரு சியோக் ஜுங். இவனும் நீங்க பரவாயில்ல, நீங்க உங்களோட வேலையை பாருங்க, நான் உங்களை பின்னாடி இருந்து ஃபாலோ தான் பண்ண போறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்ப ப்ளூ ஸ்பிரிட்டும் வெளில வந்து கேட்கும், அம்மா நீ எதுக்காக வெளில வந்த, அங்கே இருக்க வேண்டியதானே, அங்க இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு ஃபெமிலியரான எனர்ஜியை ஃபீல் பண்ணேன். கோச்சானோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது இங்கதான் எங்கேயோ இருக்கு, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்ப அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணதுனாலதான் கோச்சானை பாக்குறதுக்காக வெளில வந்தேன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதை கேட்ட உடனே ப்ளூ ஸ்பிரிட்க்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். எது அந்த அசசின் பொண்ணோட உடம்புல போனா அவனா, அவன் இங்கே வந்துட்டானா, அவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மேபி அவன் இதுக்கு முன்னாடி அசசினா தானே இருந்தா, அந்த காரணத்தினால அந்த மெமரிஸை வச்சு இங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனும் ஒரு அசசின் தானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். நம்ம ஹீரோவுக்கு அவன் எப்படி வந்தான்லாம் தெரியாது. இப்ப இவங்க எல்லாரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ கோச்சானோட எனர்ஜி பக்கத்துல வேற ஏதோ ஒரு பெரிய எனர்ஜியை ஃபீல் பண்ணுவான். அதுவும் நிறைய எனர்ஜிஸ் இருக்கும். அதுலயே முக்கியமா சென்டர்ல ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய எனர்ஜியை ஃபீல் பண்ணுவான். யாரா இருக்கும், இந்த ஸ்டார்ஸ்க்கு கீழே யாரோ பெரிய ஆள் நடந்து வந்துகிட்டு இருக்காங்கன்றது நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியும். அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் நடந்து வரான்னு. இப்ப அதுக்கு மேல நடந்து வர்றது யாருன்னா ஜாங் நியூங்காக், அவனும் அவனோட கூட்டாளிகளும். ஆக்சுவலா இந்த ஜாங் நியூங்காக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, டேலண்டடான ஆளுங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கிடுவான்னு. அந்த மாதிரி அவனுக்கு ஒரு குரூப்பே இருக்கும். அவனுங்க எல்லாரும் நடந்து வந்துகிட்டு இருப்பானுங்க. அதுலயும் முக்கியமா ஜாங் நியூங்காக்க பார்க்கும்போது அவன் அந்த பிளேட் கிங்கோட வைபை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்ப நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த காட் இருக்கார்ல, அவர் உடனே வந்து சொல்லுவாரு, நீங்க அவருக்கு உங்களோட வணக்கத்தை சொல்லிக்கணும். ஏன்னா அவர் தான் அசோசியேஷன் லீடரோட செகண்ட் டிசிபிள் ஜாங் நியூங் ஆக் அப்படின்னு. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இவனை இவ்வளவு சீக்கிரம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த நேரத்துல அந்த ஜாங் நியூங்காக்கு பக்கத்துல வர ஒருத்தனோட உடம்புல யாரோ ஒரு பொண்ணு கிடக்குற மாதிரி தெரியும். அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணும். அப்பதான் அந்த பொண்ணு லைட்டா தன்னோட முகத்தை நிமிந்து பார்க்கும். யாருன்னு பார்த்தா நம்ம கோச்சானு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ யோசிப்பான், இவனையா நம்ம மெமரிஸ் அசசின் அப்படி இப்படின்லாம் சொன்னோம் அப்படின்னு. அதை பார்த்துட்டு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் டீமனிக் மாங்கோ கெக்க சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் கூட உனக்கு ஸ்கில்ஸ் இருக்குன்னு நினைச்சேனடா, நீ இப்படி பொண்ணா மாதிரி தான் உள்ள வந்திருக்கியா, அப்படியே பொண்ணா இருந்ததுனால டக்குன்னு உள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ ஸ்பிரிட் இவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம கோச்சானால நிமிந்து கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அவமானமா போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம கோச்சான் எப்படி இதுல வந்து மாட்டான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது எப்படி மாட்டான் அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம கோச்சான் இந்த ரெட் ஃபேவர் பெவிலியன் அப்படின்னு ஒரு இடத்துல தானே இருந்தான். ஆரம்பத்துல இங்கதான் வந்து சேர்ந்தான். இந்த இடத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே இந்த ஹெவன் ஆர்ட் அசோசியேஷன்ல சேர்ந்தவங்களுக்கு சும்மா சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்கிறவங்க. இப்ப இங்கதான் நம்ம கோச்சானும் இருப்பான். அதுலயும் முக்கியமா இந்த ஹெவன் ஆர்ட் அசோசியேஷன்ல இம்பார்ட்டன்டான கெஸ்ட் இருப்பாங்கல்ல, அந்த ஒரு இடத்துக்கு நம்ம கோச்சான கூட்டிட்டு போயிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு முக்கியமான ஆளு அந்த இடத்துக்கு அன்னைக்கு வந்திருக்கான்றதுனாலதான் நம்ம கோச்சான் போயிருப்பான்.
நம்ம கோச்சான் இங்க வந்து சேர்ந்ததுக்கான காரணமே மோ கியோங்வான கண்டுபிடிக்கணும் அப்படின்டா. ஆனா மோ கியோங்வான் எங்க இருக்கானே நம்ம கோச்சானுக்கு தெரியவே இல்ல. அது தெரியாம இங்கனக்குள்ளே சுத்திக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த இம்பார்ட்டன்டான கெஸ்ட் அங்க ஒருத்தன் வந்திருக்கான்னு சொன்னேன்ல, அவனும் அங்க இருக்கிறவங்க எல்லா பொண்ணுங்களையுமே பாத்துருவான். பார்த்துட்டு யாருமே செட் ஆகலன்னு சொல்லிடுவான். கடைசியா நம்ம கோச்சான் மட்டும் தான் இருப்பான். நம்ம கோச்சானா அந்த மேடமும் நீ உள்ள போ, அவன் கிட்ட எதுவும் சொல்லிடாத, தப்பாலாம் எதுவுமே பேசிடாத, அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டானா உடனே வெளில வந்துருன்னு சொல்லி நம்ம கோச்சான் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பும். ஆக்சுவலா அங்க இருக்கிற மத்த பொண்ணுங்க எல்லாருமே அவனை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக அங்க நிறைய மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போவாங்க. ஆனா நம்ம கோச்சானு இம்ப்ரெஸே ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உள்ளே போவான். ஏன்னா அவன் இம்ப்ரெஸ் ஆகி டக்குனு ஒய்ஃபா எடுத்துக்கிட்டானா அது இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் நம்ம கோச்சான் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப அந்த பயத்தோட நம்ம கோச்சான் உள்ள போனதும் அங்க பார்த்தா நல்ல தடிமாடு மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். ஆக்சுவலா இவன் தான் அந்த இம்பார்ட்டன்டான கெஸ்ட் போல. இவன் உடனே நம்ம கோச்சானை பார்த்துட்டு இரு நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்ட தானே அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சானோட எனர்ஜியை பார்த்தே கண்டுபிடிச்சிருவான். அதை பார்த்தோன்னே நம்ம கோச்சானுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். இப்ப நம்ம கோச்சான் இந்த மாதிரி முக்கியமான ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், மோ கியோங்வான கண்டுபிடிக்கவே முடியாது, அதோட உயிரை பத்தியே மறந்துட வேண்டியதான். ஆனா நம்ம கோச்சான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஏற்கனவே ஒரு ஆன்சரை பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான். அது என்ன அப்படின்னா, என்னோட அப்பா இந்த இடத்துலயே இந்த அசோசியேஷன்லயே வெறும் சாதாரண மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்தாரு, அவரு இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கும் யாருமே இல்ல, அதனாலதான் நான் இங்க வேலைக்கு வந்தேன். அவரு ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்கும்போது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மார்ஷியல் ஆர்ட்ஸை நானும் கத்துக்கிட்டேன், அதனாலதான் எனக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும் அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட சொல்லுவான். இதுதான் முதலை கண்ணீர் முதல் ஃபார்ம். இப்ப இதை வச்சு அவனை ஏமாத்திடலாம்னு சொல்லி யோசிப்பான். அப்போ உடனே அவனும் கேட்பான், என்னது ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டோட பொண்ணு இந்த மாதிரி இடத்துல வந்து வேலை பாக்குறியா, உண்மையிலே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லவே நினைச்சியா என்ன? எத்தனை பேரோட வாழ்க்கை உன்னோட வாழ்க்கையை விட ரொம்ப மோசமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது எல்லாத்துக்குமே அவங்கதான் ஏதோ ஒரு வகையில காரணமா இருப்பாங்க. இந்த வாழ்க்கையை நீ தான் தேர்ந்தெடுத்த, அதனால நீ கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இப்ப இது எல்லாத்தையும் கேட்டு ஒருவேளை நான் உன மேல பாவம் பாப்பேன்னு நினைச்சீங்கன்னா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவான். அவன் சொல்றதெல்லாம் என்னமோ நம்ம கோச்சானா அவன் நம்பாத மாதிரி தான் தோணும். அப்போ உடனே நம்ம கோச்சான் லைட்டா அவனை திரும்பி பார்ப்போம். பார்த்தா தாரத்தாரையா அவன் கண்ணுல தண்ணி கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருப்பான். அந்த கதையை கேட்டு உருகிட்டானா. இப்ப இவன் சாப்பர் போல இந்த மாதிரி பேசுறது ஒண்ணு, ஆனா எக்ஸ்பிரஷன் காட்டுறது வேறவா இருக்கும் போல. அந்த மாதிரியான ஆளு இதுக்காகலாம் நான் உன்னை ஏத்துக்கிறேன் மட்டும் நினைச்சுக்காத. ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்னை சுத்தி பசங்க காடா இருக்காங்களே, ஒரு பொண்ணு காடா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா அதுக்காக நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா அவன் ஏத்துக்கதான் போறான்றது நம்ம கோச்சானுக்கு புரிஞ்சு போயிடும். அதுவும் இல்லாம அவன்கிட்ட ஒய்ஃபா போறதுக்கு பதிலா அவன் கிட்ட காடா போறது உண்மையிலே நல்ல விஷயம் தான். தனக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும்ல, அதை வச்சு ஏதாவது சமாளிச்சிடலாம், இவன்கிட்டே காடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சான ஒரு ஆர்வத்துல எந்திரிச்சு, சார் உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ உடனே அவன் சொல்லுவான், என்னோட பேர் தானே, என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்ஸ் எடுத்து அந்த டேபிள் மேல வைப்பான். அதை பார்த்தோன்னே நம்ம கோச்சானுக்கு அது யாருன்றது புரிஞ்சு போயிடும். ஆக்சுவலா இந்த ஹெவன் ஆர்ட் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்காரு. வெறும் ஆக்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு. அதை யூஸ் பண்ணி எக்கச்சக்க பேர் அவர் கொண்டிருக்காரு. அவர் தான் 5 கிங்ஸ்ல ஒரு ஆளு, 8 ஸ்டார்ஸ்லயும் ஒரு ஆளு. அவரோட பேரு ஹோ தே காங். இப்ப இவரோட டிசிபிள் தான் இவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சான் முடிவு பண்ணிடுவான். நான் தான் அனிகிலேஷன் ஸ்குவாடோட லீடர், செகண்ட் யங் மாஸ்டரோட க்ளோசஸ்ட் எய்டு. என்னோட பேரு ஹோ ஜோங் ஹியோக் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இவன் தான் நம்ம கோச்சான காடா எடுத்துக்கிட்டான். ஆனா காடா எடுத்தது என்னமோ இவனா இருந்தாலும் இவன் என்ன என்னமோ நம்ம கோச்சான தோல்ல போட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அதுக்கு முன்னாடி நாள் காடா எடுத்துக்கிறேன்ற பேர்ல நம்ம கோச்சான மடியில உட்கார வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹால் ஊத்தி கூட ஆல்கஹால் ஊத்தி கூட டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தானா. நம்ம கோச்சானுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணுமா, இதுக்கு செட்டே போயிடலாமே அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஏற்கனவே நம்ம கோச்சான் செத்து போயிட்டான், அதனால திரும்பி சாக முடியாது. அதுவும் இல்லாம இந்த ஒரு கோலத்துல யாரை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சான் யோசிச்சுக்கிட்டு இருந்தானோ அவனே பார்த்துட்டான், அவன் கண்ணிலே பட்டுட்டான். அப்பதான் நம்ம ஜியோங் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்ப்பான். எல்லாரோட எனர்ஜியும் உண்மையிலே ரொம்ப அதிகமா இருக்கும். அதுலயும் முக்கியமா அந்த ஜாங் யோங்காக்கோட எனர்ஜி. இப்ப இவனை பத்தி ஏற்கனவே நம்ம கார்பரேட் வேலி மாஸ்டர் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு, அவன் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவனுக்கு என்ன வேணுமோ அதை அடைஞ்சே தீரணும்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்னு. இப்ப இதை பத்தி நம்ம ஹீரோ ஏற்கனவே அவர்கிட்ட இருந்து கேட்டிருக்கான். அதனால இவன் கிட்ட பிரச்சனை வச்சுக்கிறது நல்லது கிடையாது, இவன் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லதுன்றத நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிடுவான். ஏன்னா ஒருவேளை இவன் நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் காட்டி நம்ம ஹீரோவை அவனோட டாயா எடுத்துக்கணும்னு நினைச்சானா, அவன் கூட சேர்த்துக்கணும்னு நினைச்சானா, நம்ம ஹீரோக்கு இருக்கிற அந்த ஃப்ரீடம் போயிடும். அந்த காரணத்தினால நம்ம ஹீரோவும் இவன் கிட்ட பிரச்சனை வச்சுக்க வேணாம்னு சொல்லி, நான் தான் டார்க் செக்ட் லீடரோட டிசிபிள், என்னோட அந்த கிரீட்டிங்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனா அதெல்லாம் அவன் பெருசா கண்டுக்கவே மாட்டான். கண்டுக்காம அந்த இடத்துல இருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோக்கு இது ஒரு நல்ல விஷயமா போயிடும். நம்ம ப்ளூ ஸ்பிரிட்மே சொல்லும் அவன் உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு. அதே நேரத்துல கோச்சான்மே இந்த மாதிரி இப்ப நம்ம ஹீரோ பேரை சொன்னா மாட்டிக்கிடுவான்னு சொல்லி அவனுமே எதுவுமே பேசாம போயிடுவான். எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் தூரம் போனவன் சடனா நின்றுவான். நின்றுட்டு இரு நீ டார்க் செக்ட் லீடரோட டிசிபிள் தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து, அப்ப நீ தான் அந்த ஆர்த்தடாக்ஸ் முடிமோட ஹாஸ்டேஜா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே இந்த ப்ளூ ஸ்பிரிட் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லும், மோர்டல் உன்னால முடிஞ்ச அளவுக்கு தலையை குனிஞ்சுக்கோ, ஏன்னா
இவனை உன்னால இப்போதைக்கு சேலஞ்ச் பண்ணவே முடியாது, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம ஜியோங்க்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் யோசிப்பாங்க. ஒண்ணு அது அவங்கள்ட்ட இருக்கணும், இல்லனா அது யார்கிட்டயுமே இருக்கக்கூடாது. இப்ப இதுல எது நடந்தாலுமே நம்ம ஜியோங்க்கு அது பிரச்சனை தான். சோ நம்ம ஜியோங் என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே அவனு கேட்பான், நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க, உன்னை பார்த்தா இயர்லி பீக்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு, அப்படி இருக்கிறப்ப நீ ட்ரையல்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தியா, நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது டக்கு நம்ம ஹீரோவோட கண்ணு கிட்ட தன்னோட கையை கொண்டு வந்துருவான், அதாவது தன்னோட விரலை கொண்டு வந்துருவான். நம்ம ஹீரோக்கு அது என்னன்றது புரிஞ்சு போயிடும். தன்னோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு. இப்ப இவன்ட்ட மாட்டா பிரச்சனை அப்படின்றதுனால நம்ம ஹீரோவும் டக்கு நடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படின்ற மாதிரி டக்கு அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சிருவான். அவன் பிளிச்சானதை பார்த்த உடனே இந்த பக்கியும் அதை நம்பிடுவான். நம்பிட்டு உடனே நம்ம ஹீரோவா அடிச்சு கீழே தள்ளிட்டு, நான் பார்த்த மாதிரியே தான் இருக்க, நான் கெஸ் பண்ண மாதிரியே நீ இயர்லி பிக் தான் போல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிருவான். ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த காரணத்தினால இந்த மாதிரி ஆளுக்கிட்ட தன்னோட டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவனும் இங்க இருந்து கிளம்பி போயிருவான். நம்ம ஹீரோக்கு அவன் பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே போயிடுச்சு. அவன் பெர்ஃபெக்ட்டா நடிச்சு பெர்ஃபெக்ட்டா இந்த ஒரு சிச்சுவேஷனை சமாளிச்சுட்டான். இப்ப இந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அப்ப அந்த ஜாங் யுங்காக்கோட குரூப்ல இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாரு, பயந்த ஒருத்தனோட ஹார்ட் பீட் கேட்கற மாதிரி இது இல்லையே, நீ ரொம்ப காமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. இத நம்ம ஹீரோவே எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட ஆக்டிங்கும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அவன் எனர்ஜியும் கண்ட்ரோல் பண்ணிட்டான், எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணான். ஆனா அவன் மிஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் சவுண்ட், அவன் ஹார்ட் பீட்டோட சவுண்ட். ஆக்சுவலா இந்த ஜாங் யுங்காக் இருக்கான்ல, இவனுக்கு 30% மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. அது என்னன்னா இவன் தான் அடுத்த அசோசியேஷன் லீடரா மாறணும்னு இந்த அசோசியேஷன்ல இருக்கிற 30% மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப இந்த 30% பேர்ல தனக்கு சப்போர்ட் பண்றவங்களே அதிகமான டேலண்டடான ஆளுங்க எல்லாரையும் தான் பக்கத்துலயே அவன் வச்சிருப்பான். அவங்க எல்லாரையும் 5 பீக்ஸ்னு அவன் சொல்லுவான், ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th பீக் வரைக்கும். இப்ப இந்த பீக்ஸ்ல செகண்ட் பீக்ல ஒருத்தர் இருக்காரு. அவரு அந்த ஆக்ஸ் ஒருத்தன் வச்சுட்டு வந்தால ஹோங் ஜோங்கியோக்கு, அவனை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா இருக்காரு. ஆனா அதே நேரத்துல அவருக்கு கண்ணு தெரியாது. அவர் யாருன்னா அவர் தான் வி மெங்சியோன். இப்ப இவர் தான் நம்ம ஹீரோவோட அந்த ஹார்ட் பீட்டோட சவுண்ட கேட்டிருக்காரு. அவருக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், ஆனா அவரோட காது நல்லாவே கேட்கும். தன்னோட காது தனக்கு போய் சொல்லலனா கண்டிப்பா இவன் உங்களை பார்த்து பயப்படவே இல்ல. ஏன் அவன் உங்களை பார்த்து சர்ப்ரைஸ் கூட ஆகல. ஆரம்பத்துல இருந்து அவனோட ஹார்ட் பீட் ஒரே மாதிரி காமா மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப இதுதான் நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம். இப்ப இதை கேட்ட உடனே அந்த ஜாங் யுங்காக்கும் கொஞ்சம் தூரம் போயிருப்பான். அவன் உடனே திரும்பி, அப்படியா இவன் சர்ப்ரைஸே ஆகவே இல்லையா, என்ன பார்த்து சர்ப்ரைஸே ஆகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப நம்ம ஹீரோக்கு இது ஒரு பிரச்சனை தான், இவனை திரும்பி சமாளிச்சாகணும். இந்த அசோசியேஷன் லீடரோட செகண்ட் டிசிபிள் இருக்கால இந்த ஜாங் யுங்காக், இவன் இருக்கிறதுல ஒரு க்ரூவலான ஆளு. தனக்குன்னு ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா தன்னை யாராவது எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்கள போட்டு அடின்னு அடிப்பான். இதனாலேயே அவனுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதையும் தாண்டி அவனை தெரிஞ்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அவன் இருக்கிறதுலேயே அதிகமான அளவு அப்சஷன் வச்சிருக்கான். டேலண்டடான ஆளுங்க தான் கூட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கிரேசியான அப்சஷன். இந்த ஒரு அப்சஷனுக்காகவே ஹெவனத் அசோசியேஷன் ஃபுல்லாவே அவனை தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட டேலண்ட் மேல அவனுக்கு சந்தேகமே கிடையாது. இப்ப வி மெங்சியோனோட டேலண்ட் மேலே அவனுக்கு சந்தேகம் கிடையாது. அதனாலதான் இவர் ஒன்னு சொன்ன உடனே அதை நம்பி திருப்பி நம்ம ஜியோங்க செக் பண்றதுக்காக பக்கத்துல வருவான். இப்ப நம்ம ஜியோங்கோட ஹார்ட் பீட்டை அவனே கேட்டு பார்த்துட்டு, ஆமா நீங்க சொன்ன மாதிரி இவனோட ஹார்ட் வேகமா துடிக்கவே இல்ல, இவனுக்கு என்ன பார்த்து துளி கூட பயம் இல்ல அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட் பக்கத்துல வந்து சொல்லும், மோர்டல் கொஞ்சம் கவனமா இரு, அவனுக்கு இன்னும் உன்னோட உண்மையான ஸ்கில் லெவல் பத்தி தெரியல, அதனால கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு. அப்போ நம்ம ஜியோகோ எனக்கு மார்ஷியல் ஆர்ட் சொல்லி கொடுத்தவரு எனக்கு எப்படி காமா இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்திருக்காரு. ஒரு புலியே எதிரில வந்தாலும் சரி அந்த நேரத்திலையும் கூட நான் காமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு, அதனாலதான் நானும் காமா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அந்த ஜாங் யுங்காக்கு தோணும், ஓஹோ பரவாயில்லையே நல்லாவே பேசுற, புலிலாம் சொல்றியே நல்லாதான் பேசுற, ஆனா அந்த பேக்கப் பண்றதுக்கான ஸ்கில் டேலண்ட் உன்கிட்ட இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு சொடக்கு போடுவான். போட்ட உடனே பின்னாடி இருந்து ஒருத்தன் நம்ம ஜியோங்க டக்குன்னு அடிக்கிறதுக்காக வருவான். நம்ம ஜியோங்க அந்த அட்டாக்க பிளாக் பண்ணிடுவான். இப்போ உடனே அந்த ஜாங் யுங்காக் சொல்லுவான், அவனோட ஸ்கில்ஸை நான் பார்த்தே ஆகணும், அவனோட உண்மையான ஸ்கில்ஸை பார்க்கணும், அதனால போ அப்படின்னு சொன்ன உடனே அவனோட அடியாளு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து நம்ம ஜியோங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம ஜியோங்க வேற வழியே கிடையாது, எப்படியாவது இது பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றதுனால நம்ம ஜியோங்கோ எல்லா அடியையும் வாங்கிடுவான். திருப்பி எதிர்த்து ஒரு அடி கூட அடிக்கவே மாட்டான். ஏன்னா திருப்பி எதிர்த்து சண்டை போட்டா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். அது நம்ம ஜியோங்க்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த மாதிரி திருப்பி அந்த நடிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த நேரத்துல இந்த ஜாங் யுங்காக்குமே இதை கொஞ்ச நேரத்துல பார்த்த உடனே அவனுக்குமே போர் அடிச்சிடும். இப்ப இவன் அவ்வளவுதான் போல, இவனுக்கு மார்ஷியல் ப்ராவஸ் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் இந்த காம்னஸ் மட்டும் தான் இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கான் போல. சரி இவனை விட்டுலாம், சரி போனா போது அப்படின்னு அவன் சொல்ற நேரத்துல டக்குனு இந்த வீமெங் ஷோட் இருக்கால அவன் உடனே தன்னோட கத்தி எடுத்துட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சிருவான். யங் மாஸ்டர் இதை ஏன்ட்ட விட்டுருங்க, அவனோட ஹார்ட் பீட் இன்னுமே அமைதியா தான் இருக்கு, அப்படின்னா அவன் இன்னுமே உங்களை பார்த்து பயப்படவே இல்ல, இதை நான் பாத்துக்கிறேன், இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அவனோட ஸ்கில்ஸை மறைக்க முடியுது அப்படின்றத நானும் பாத்துறேன். அவனோட உயிருக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது கண்டிப்பா அவன் உண்மையான ரூபத்தை காட்டிதானே ஆகணும்னு சொல்லி அவன் அட்டாக் பண்றதுக்காக அந்த ஸ்வாட் எடுத்துட்டு பக்கத்துல போவாரு. இப்ப நம்ம ஜியோங்கோட பக்கத்துல அந்த ஸ்வாட் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே தான் நம்ம ஜியோங் அப்பதான் ரியாக்ட் பண்ணுவான்.
வேற வழியே கிடையாது போல அப்படின்னு சொல்லி டக்குனு ஒரு கையை வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தால அவனோட கையை பிடிச்சிருவான். இன்னொரு கையில ஈவில் ரூல் ஸ்வாட் எடுத்து வி மெங்ஷியோனோட ஸ்வாடையும் தடுத்துருவான். ரெண்டு பேரோட அட்டாக்ஸையும் ஒரே இடத்துல நிறுத்திடுவான். இப்ப ஒருத்தர் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருந்தால அவனோட கையை டக்குன்னு அப்படியே உடைச்சிட்டு, நான் ரொம்ப நேரமா இதை பொறுத்து போய்கிட்டே இருந்தேன். ஆனா இப்படி கடைசி நேரத்துல எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டியே, ஒன்னாலதான் எல்லா பிளானுமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு வி மெங்ஷியோனை பார்த்து சொல்லுவான். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஜாங் யுங் அக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சூப்பர், இந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு டாப் ட்ரெயினா இந்த மாதிரி தான் இருக்கணும். அவனோட மார்ஷியல் ப்ராவஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைச்சேன். அதுவும் இல்லாம உன்னோட மார்ஷியல் ப்ராவஸ் எங்கேயோ போயிடுச்சு. நீ இப்பவே சுப்ரீம் பீக்கை ரீச் பண்ணிட்ட. பரவாயில்ல, உண்மையிலே சூப்பரான ஆளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிற பொண்ணு, என்னது சுப்ரீம் பீக்கா, உண்மையிலே இவன் சுப்ரீம் பீக்கை ரீச் பண்றான்னு கேட்கும்போது, ஆமா இவன் சுப்ரீம் பீக்கை ரீச் பண்ணாதா, ஆனா இன்னும் இயர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே யார் தெரியுமா இருக்கிறதுலே அதிர்ச்சியாவா, நம்ம கோச்சான் தான். நம்ம கோச்சான் உடனே, என்னது சுப்ரீம் பீக்கா, இவனா சுப்ரீம் பீக்கு போயிட்டா, அட பாவிகளா, இவன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா என்னன்னு கேட்பான்டா. அப்படி ஒரு ஆளு அதுக்குள்ளே சுப்ரீம் பீக் ரீச் பண்ணிட்டானா. சே, இவனுங்க யாருக்குமே தெரியாது. சுத்தி நிக்கிற அத்தனை பேருக்கும் இவன் யாரு உண்மையிலே அப்படின்றது தெரியாது. ஒரு மான்ஸ்டர் ஹெவன் அர்த் அசோசியேஷனுக்குள்ள விட்டுட்டானுங்க. அது தெரியாம அவனை சுத்தி நின்னே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனால கண்டிப்பா ஒரு பிரளயமே வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சானுக்கு மட்டும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், சே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் போச்சு. இந்த கண்ணு தெரியாத ஆள் மட்டும் இது எல்லாத்தையுமே கெடுத்து விடாம இருந்தானா எல்லாமே பக்காவா போயிருக்கும். எல்லாத்தையும் நம்ப வச்சிருக்கான். ஆனா இவன் உன்னோட ஹார்ட் பீட்டை கேட்பான் அப்படின்றத நானே யோசிச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லும். அப்போ உடனே சுத்தி வளைக்காம டைரக்டாவே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜாங் யுங்காக் பேச ஆரம்பிச்சிருவான். அது என்ன அப்படின்னா, உன்னோட லாயல்ட்டியை நீ எனக்கு சர்வ் பண்ணும். இது கேட்ட உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும், மோர்டல் உனக்கு வேற வழி கிடையாது, இப்போதைக்கு இந்த ஆஃபர் எடுத்துக்கோ, வரதா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ உடனே கோச்சானு இதுதான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இப்படியே போச்சுன்னா இது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். ஒருவேளை அவனை அடிச்சு காலி பண்ணிட்டாலும் கூட அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஏன்னா இது எல்லாருக்கும் அப்படியே ஓப்பனா இருக்கிற இடம். இப்ப இதை மட்டும் யாராவது பாத்துட்டாங்கன்னா அசோசியேஷன் லீடர் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிடும். அதனால இப்போதைக்கு எதையும் பண்ணாம அப்படியே அமைதியா போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சானு யோசிப்பா. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி யோசிச்சாலும் நம்ம ஜியோங் இந்த மாதிரி யோசிப்பானான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், என்ன மன்னிச்சிருக்க, என்னால இந்த ஆஃபர் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். இது கேட்ட உடனே இந்த ஜாங் யுங்காக்கு ரொம்ப கோவம் வரும். என்ன சொன்ன, இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட கால் எடுத்து கீழே அப்படியே அடிப்பான். அடிச்சதும் தன்னோட கீயை மொத்தமா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஜியோங்க பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக மொத்த கீயை ரிலீஸ் பண்ணுவான். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஜியோங்க அமைதியா சொல்லுவான், உங்களுக்கு ஒருவேளை டார்க் செக்ட் வேணும் அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இது கேட்ட உடனே அந்த ஜாங் யுங்காக்கு புரிஞ்சிடும். ஓ சரி, என்ன சொல்ல வந்தியோ சொல்லு அப்படின்னு அவனும் அமைதியா கேட்கும் போது அப்புறம் நம்ம ஜியோங் சொல்லுவான், இப்ப என்னோட லாயல்ட்டியை நான் சர்வ் பண்றது இப்போதைக்கு நல்லதா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நான் பாலிடிக்ஸ்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பிரச்சனை ஆயிடும். அப்ப டார்க் செக்டரோட லீடர் என்ன நம்புவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல கண்டிப்பா நம்ம நம்ப மாட்டாரு, அவர் உன்னை ஸ்பையா தான் யோசிப்பாரு. கரெக்ட், அந்த ஒரு காரணத்தினால இங்க வெயிட் பண்றதுதான் கரெக்ட் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜியோக்கு சொல்லுவான். ஒருவேளை நான் வெயிட் பண்றேன் அப்படின்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும், வெயிட் பண்றதுனால உன்னால எனக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, என்னால உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ கொடுக்க முடியும். அந்த ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, நீங்க தானே இருக்கிறதுலே சக்சஸர் பொசிஷனுக்கு க்ளோசஸ்டா இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப ஒருவேளை நீங்க மட்டும் எனக்காக வெயிட் பண்ணீங்கன்னா டார்க் செக்ட் லீடரோட நம்பிக்கையை சம்பாரிச்சு மொத்த டார்க் செக்டை என்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்து ஒரு டார்க் செக்டையே உங்களுக்கு ஆஃபர் பண்றேன். இந்த ஆஃபர் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பான். இதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். நீ சொல்றது கரெக்ட் தான். ஒருவேளை நீ இப்பவே என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீனா அப்ப டார்க் செக்டர் லீடருக்கு உன் மேல கண்டிப்பா சந்தேகம் வந்துடும். நீ சொல்ற மாதிரி நான் வெயிட் பண்றதுதான் கரெக்டா இருக்கும். சரி, நான் வெயிட் பண்றேன். நான் கண்டிப்பா உன்கிட்ட இருந்து அடுத்த தடவை கேட்கும் போது நல்ல நியூஸா தான் கேட்பேன் நான் நம்புறேன். சரி வாங்க எல்லாரும் போகலாம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால குடிச்சு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவான். இப்ப இவனுங்க எல்லாரும் அமைதியா அப்படியே போயிருவானுங்க. ஆனா அந்த வி மென்ஷியோனுக்கு மட்டும் அவனோட டவுட் குறையவே குறையாது. ஏன்னா இப்பயுமே கூட அவன் ரொம்ப காமா இருக்கான். அவனோட பேசுறான்ல அதுல ரொம்ப காம்னஸ் தெரியுது. அது மட்டும் கிடையாது, அவனோட மார்ஷியல் ப்ராவஸ் மட்டும் ரொம்ப அதிகமானது கிடையாது. அதையும் தாண்டி அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். இந்த சிச்சுவேஷன்ல வேற யாரு இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வளரி கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன் இன்னும் பெருசாக்கி இருப்பாங்க. ஆனா இந்த சிச்சுவேஷனை அவன் பேசியே சமாளிச்சிருக்கான். ஜாங் யுங்காக்கு என்ன தேவை, அவன் கரெக்டா என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறானோ அதை மட்டும் அவனுக்கு சொல்லியிருக்கான். அதனாலதான் அவனுமே அமைதியாகி போயிட்டான். இப்ப இந்த மாதிரி இவன் யோசிக்கிறானா இவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். அது மட்டும் கிடையாது, என்னோட கத்தியை நான் அவன் பக்கத்துல கொண்டு போகும்போது அவன் கிட்ட இருக்கிற ஒரு எக்ஸைட்டேஷனை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இவன் எதையோ ஒண்ணு பெருசா மறைக்கிறான், இவன் ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஜியோங்மே கரெக்டா திரும்பி பார்த்து, ப்ளூ ஸ்பிரிட் என்னன்னு புரியுது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா ஒரே விஷயத்தை யோசிப்பாங்க. அந்த பையன், அந்த ஆளு அவன் செத்தே ஆகணும், அவரை கொண்டுரு. இப்ப கோச்சான் எங்க இருக்கான் அப்படின்றத பாத்துட்ட காரணத்தினால நம்ம ஜியோங்க அவனோட இடத்துக்கு திரும்பி போக ஆரம்பிச்சிருவான். அப்படி போற வழியில நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் கேட்கும், ஆமா நீ அவனை என்ன பண்ண போற அப்படின்னு.
யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் அந்த பொண்ணோட உடம்புல மாட்டியிருக்கானே அந்த பையன், அவனதான் பத்தி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும். ஓ, நீ கோச்சான பத்தி பேசுறியா? ஆக்சுவலா நான் அப்பவே சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமா கோச்சான் கிட்ட அவங்க எல்லார் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்க சொல்லியிருக்கேன். அவன் கண்டிப்பா எல்லாத்தையும் பாத்துக்குருவான். அப்போ உடனே அந்த ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், இருந்தாலும் நான் நினைச்சதை விட அந்த சிச்சுவேஷன் நீ ரொம்ப சூப்பராவே ஹேண்டில் பண்ணிருக்க அப்படின்னு. அப்போ உடனே ஜியோங்க சொல்லுவான், ஆமா நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, வேற வழி கிடையாது நமக்கு அப்படின்னு சொல்லுவான். யாரு? இந்த காட பத்தி பேசுறியா? அந்த டார்க் சைட் லீடர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவான்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் இவனை பத்தி பேசல, நான் மத்தவங்களை பத்தி பேசுறேன்னு சொல்லி நம்ம ஜியோங் ஸ்லைட்டா அப்படியே திரும்பி பாப்பான். சைடைல கரெக்டா ஒரு பீஸ பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து சிரிச்சுட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா இவனை ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு ஆளு நம்ம ஜியோங்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணி துரத்திட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது யார் அப்படின்னா வி சோ இயோன். இந்த பொண்ணு தான் அசோசியேஷன் லீடரோட 3rd டிசிபிள். இந்த பொண்ணு தன்னை ஃபாலோ பண்ணதுன்றது நம்ம ஜியோங்க ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அமைதியாவே இருந்திருப்பான். அப்போ உடனே இந்த வி சோ இயோன் கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் கேட்பான், ஆமா நீங்க ஏன் அவரை போக விட்டுட்டீங்க, அவர்கிட்ட தானே பேசணும் அப்படின்றதுக்காக வந்தீங்க, இப்படியே போக விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானும் அப்படியே விட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவன் ஆர்த்தடாக்ஸை சேர்ந்தவன் அப்படின்றது அதுக்கு ரீசெண்டா தான் தெரிய வந்திருக்கு. அது தெரியாம அவன் கிட்ட தன்னோட ஐடென்டிட்டி பிளேக்க வேற அந்த பொண்ணு கொடுத்துருச்சுல, இப்ப இது பின்னாடி எங்கே ஒரு பிரச்சனையா வந்துருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இவன் தான் டார்க் செக்டர் லீடரோட டிசிபிள் வேற, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ உடனே அந்த அசிஸ்டன்ட் கேட்பான், ஆமா அது உண்மை நினைக்கிறீங்களான்னு. எதை பத்தி கேட்கிற? அதுதான் அவன் சுப்ரீம் பீக் லெவல்ல இருக்கான்னு சொல்றாங்களே, அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அந்த பொண்ணுக்கு அதுவும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். ஆக்சுவலா அந்த பொண்ணு ஆரம்பத்துல நம்ம ஜியோங்க பார்க்கும்போது அவன் பீக் ரேம்ல இருந்த மாதிரி தான் அதுக்கு தோணும். சொல்லப்போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரம் தான் இருக்கும், அப்பதான் பாத்துச்சு. ஆனா திடீர்னு பார்த்தா அவன் சுப்ரீம் பீக் லெவல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி கரெக்டா அந்த செகண்ட் டிசிபிள் சொல்றான். கண்டிப்பா அவன் போய் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் போய் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. அப்ப அவன் உண்மையிலே சுப்ரீம் பீக் போயிட்டானா என்ன? இல்லையே, வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை அவன் எதுவும் என்கிட்ட போய் சொல்லியிருக்கானோ? சரி, வேற வழியே கிடையாது, இதை நான் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா ஒருவேளை அவன் உன்னோட உண்மையான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அவன் ஹைட் பண்ணி அவன் உண்மையிலே சுப்ரீம் பீக்ல இருந்தான் அப்படின்னா அவனை கண்டிப்பா என்னோட சைடுக்கு நான் கூட்டிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆள் எனக்கு கண்டிப்பா தேவை. அதனால அதை செக் பண்றதுக்காக நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பும். ஆனா எப்படி செக் பண்றதுன்னு அதுக்கே தெரியாது. அதுக்கப்புறமா முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட், நம்ம மாங்க், அப்புறம் நம்ம ஜியோங், இவங்க 3 பேருமே ஒரு விஷயத்த ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. அது என்ன அப்படின்னா நம்ம ஜியோங் தங்குறதுக்கான அந்த இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போவாங்க. அது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு மேனர். ரொம்ப பிரம்மாண்டம் சொல்ல முடியாது, ஆனா ஜியோங்குன்னு தனியா ஒரு மேனர், அவன் மட்டும் தங்குறதுக்கு ஒரு தனியா ஒரு மேனர் கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம் தானே. அதனாலதான் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இது டார்க் செக்ட் லீடரோட அபிஷியல் டிசிபிளுக்கான மேனர். அதனாலதான் நம்ம ஜியோங்க்கு தன்னந்தனியா இப்படி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம ஜியோங் உள்ள போன உடனே இவன் அபிஷியல் டிசிபிள்ன்றதுனால அங்க வேலையாட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் தான், அப்படிதான் சொல்லணும்னு அதுவும் ஆசைப்படும். ஆனா அது உண்மையிலே ஆச்சரியமானது கிடையாது. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஜியோங்க தான் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு நம்ம ஜியோங்க யோசிப்பா, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த டார்க் செக்டர் லீடர் என்ன ஆரம்பத்துல இருந்து நம்பவே இல்லை, அவர் என் மேல இவ்வளவு சந்தேகம் வச்சிருக்காரா? பரவாயில்ல, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம ஜியோங்க யோசிப்பா. அப்போ உடனே ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே செகண்ட் ரேட் இல்ல 3rd ரேட்ல தான் இருக்காங்க, இருந்தாலும் இங்க நிறைய பேர் இருக்காங்க, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை நிறைய பேர் இருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே என்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னா அப்ப பார்க்க விடாம பண்ணிட்டா போச்சு, அது ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ உடனே அவளும் கேட்பா, இது எப்படி, அது எப்படி உங்களால பண்ண முடியும்னு கேட்கும்போது இங்க செகண்ட் யங் மாஸ்டர் நான் டார்க் செக்டரை எப்படியாவது எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ப்ராமிஸை நான் காப்பாத்தணும்ல, அந்த ப்ராமிஸ் அவருக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, அதுதான் பண்ண போறேன்னு சொல்லுவான். இப்போ உடனே இவன் வந்து விட்ட காடும், சரி நான் கிளம்புறேன், நான் போய் மத்த டியூட்டிஸை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அப்போ உடனே நம்ம ஜியோங் கேட்பான், ஆமா உங்களோட பேர் சியோக் ஜோங் தானே சொன்னீங்க, நான் உங்கள்கிட்ட தனியா ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே அந்த கார்டுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா சம்பந்தமே இல்லாம இவன் எதுக்காக என்கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறான். இருந்தாலும் கண்டிப்பா இங்க இத்தனை கார்ட்ஸ் இருக்காங்க, இவன் பைத்தியக்காரத்தனமா எதுவுமே பண்ண மாட்டான், அதனால தைரியமா உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு கதவை சாத்துவாரு. அப்போ உடனே நம்ம ஜியோங் கேட்பான், நீங்க இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் டார்க் செக்டர் லீடர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறீங்க தானே? பண்ணாதீங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் என்னை பாத்துக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல, ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன இவ்வளவு டைரக்டா கேட்கறான், இவன் இத்தனை பேர் பாக்குறவங்கன்னு தெரிஞ்சு கூட இந்த மாதிரிலாம் பேசுறானா என்ன அப்படின்றத யோசிச்சுட்டு டக்கு நம்ம ஜியோங்க பார்த்து சொல்லுவாரு, நீங்க இதை பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிறேன், நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு. அப்போடே ஜியோங்கோ, நீங்க கண்டிப்பா அப்புறமா வருத்தப்படுவீங்க, இப்ப மட்டும் இதை கேட்காம போனீங்கன்னா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஜியோங்க ரொம்ப அரகண்டா நடந்துக்கிறானோ அப்படின்னு சொல்லி இவருக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்னதான் இவர் ஒரு சாதாரண காடா இருந்தாலும், என்னதான் இவன் இங்க உட்கார்ந்து இருக்கிறவன் அபிஷியல் டிசிப்ளா இருந்தாலும், இவன் இப்ப வந்த உடனே தன்னையே இந்த மாதிரி குறைச்சு எடை போடலாமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்ப உடனே நம்ம ஜியோங்க பார்த்து, நீங்க ரொம்ப கான்பிடென்டா இருப்பீங்க, அந்த ட்ரைனிஸ் எல்லாத்தையும் தோக்கடிச்சதுனால ரொம்ப கான்பிடென்டா இருப்பீங்க, அது எனக்கும் தெரியுதுதான், ஆனா செக்ட் லீடரோட உத்தரவை மட்டும் தான் நான் கேட்பேன், மத்த யாரோட உத்தரவையும் என்னால கேட்க முடியாது, இனிமேல என்னால இதை கேட்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாரு. இப்ப இதை பத்தியும் போய் நேரா அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஜியோங் டக்குன்னு தன்னோட கையை முன்னாடி நீட்டி ரிச்சுவல் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி
டக்குன்னு அவனை பின்னாடி இழுத்து அவனோட கழுத்தை பிடிச்சு கீழே தள்ளிடுவான். இப்ப அந்த கத்தி எடுத்து அவன் கிட்ட நீட்டி இப்படியே அவன்கிட்ட கொண்டு வருவான். இப்ப இதை பார்த்த உடனே அந்த காட்டு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிடும். இதை கொல்ல போறீங்களா, பிளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, சே உங்களை கொல்லலாம் போறது இல்ல, இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த ஈவல் ரூல் ஸ்குவாட அவரோட கையிலே கொடுத்துருவான். அது கொடுத்த உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியாது. கொஞ்ச நேரம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ரொம்ப நேரம் கழிச்சு அவர் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது, ஓ இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அந்த பொண்ணும் இந்த இடத்துல காடா தான் இருக்கு. அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒரு அழகான வீடை கட்டி அந்த வீட்டுக்குள்ள அப்படியே அழகா ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு ஆசை. சே இவ்வளவு ஒரு நல்ல ஆசை, உண்மையிலே கேட்கறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவான். உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும், இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லும் போது, இங்க தெரியுதா, இதோட பேரு ஈவல் ரூல் ஸ்குவாட். இந்த ஸ்குவாடுக்கு ஒரு அழகான ஒரு எபிலிட்டி இருக்கு. அத என்ன அப்படின்னா, இது யாராவது கையில தொட்டாங்கன்னா அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற ஆசை எல்லாமே வெளில வர ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு காரணத்தினால நீங்களே உங்களோட வாயால எல்லா ஆசையும் சொல்லிட்டீங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஆசை நிறைவேறணும்னா அதுக்கு உங்களோட லவ்வர் உயிரோட இருக்கணும்ல. ஒருவேளை அவன் இறந்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்ட உடனே காட்க்கு புரிஞ்சு போயிடும், இப்ப இவன் தன்னை மிரட்டான் அப்படின்னு. இப்போதைக்கு இவன் தப்பிக்கணும் அப்படின்னா இவன்ட்ட இப்போதைக்கு நான் லாயலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அப்புறமா சான்ஸ் கிடைக்கும் போது அப்படியே கொண்டு போய் டார்க் செக்டர் லீடர் கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துடலாம், இதுதான் சரியான வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா நம்ம ஜியோங்குக்கு இவர் என்ன யோசிக்கிறாருன்றது நல்லாவே தெரியும். அவன் இது எல்லாத்தையுமே ஏற்கனவே பிளான் பண்ணிருக்கான். இப்ப கரெக்டா அந்த நேரத்துல அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க எதையோ ஒண்ணு தூக்கி போடுவாங்க. அதை பார்த்த உடனே அந்த கார்டுக்கு அது என்னன்றது புரியாது. நல்லா பக்கத்துல பார்க்கும்போது அது என்னன்றது தெரிய வரும். அது ஒரு ஹேர்பின், ஒரு பட்டர்ஃபிளை ஹேர்பின். ஆனா இந்த பட்டர்ஃபிளை ஹேர்பின் இருக்குல்ல, இதே டிசைனை அவரோட லவருக்கு வாங்கி கொடுத்தாரு. அவரோட கையாலே வாங்கி வச்சு விட்டாரு. அப்படி ஒரு ஹேர்பின் இங்க எப்படி வந்துச்சு, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது, அப்ப நம்ம ஜியோ பொறுமையா அந்த ஹேர்பினை கையில எடுத்துட்டு, சே இன்னும் ஒரு அழகான ஹேர்பினா இருக்கு, அடுத்த தடவை வெறும் ஹேர்பின் மட்டும் இங்க விழுகாது, அந்த ஹேர்பின் வச்சிருக்கிற அந்த அழகான தலையும் இங்க வந்து கிடக்கும், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவர் ஒரு மாதிரி பயந்து போயிடுவாரு. அதுக்கு மேல அவராலையுமே ஒண்ணுமே பேச முடியாது. ஏன்னா இவன்ட்ட மாட்டணும், கண்டிப்பா இவன் ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி அவரும் அப்படியே பயந்து போய் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிருவாரு. அப்போ உடனே ஜியோங் சொல்லுவான், நீங்க மாஸ்டர் கிட்ட எதை பத்தியும் சொல்லாதீங்க, நான் செகண்ட் எக் மாஸ்டர் பார்த்தேன் அப்படின்றத பத்தி எல்லாம் நீங்க தாராளமா சொல்லிக்கலாம். ஆனா அவரோட ஆஃபரை நான் டிக்ளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும், மத்த எதையும் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப அவர் எதுவுமே பேசாம இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஜியோங் சொல்லுவான், என்னாச்சு என்ன எதுவுமே பேச மாட்டீங்க, அது உங்க ரியாக்ஷனை பார்த்தா அழுக வர மாதிரி தெரியுதே, அழுக போறீங்களா என்ன, நீங்க அழுகலாம் தேவையில்ல, ஏன்னா நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், கண்டிப்பா உங்க மேல கையே வைக்க மாட்டேன், ஆனா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த ஹேர்பினை உடச்சு காட்டுவா. புரிஞ்சுதா, சரி போயிட்டு வாங்க, நீங்க தாராளமா போகலாம் அப்படின்னு சொல்லிடுவான். அவர் யோசிப்பாரு, இவன் சாதாரண மனுஷனே கிடையாது, இவன் லிட்டரலா ஒரு டெவிலே தான் உருவெடுத்து வந்திருக்கான், டார்க் சிட்டி என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. டக்குனு அவர் வெளில வந்த உடனே மத்த இருக்கிற காட்சி எல்லாரும் என்னாச்சு என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா இந்த யங் மாஸ்டர் எப்பயாவது ரூமை விட்டு வெளில வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லையே அவர் எப்பயுமே வெளில வரலையே, அவர் கூட நீ தானே பேசிக்கிட்டு இருந்த, அப்ப உனக்கு தானே தெரியும், அவர் வெளில வந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியவே இல்லையேன்னு சொல்லும் போது, அப்புறம் எப்படி இந்த ஹேர்பின் உள்ள வந்துச்சு, இது எப்படி அவர் எடுத்துட்டு வந்தாரு, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அப்ப பக்கத்துல நின்று பாங்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கும். நம்மால எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிருக்கான். அப்ப வெளில நின்று அந்த ரெண்டு காட்ஸ் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து நம்ம ஜியோ உள்ள இருந்தே சொல்லுவான், நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அதிகமா வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உங்க வேலையை பார்த்து எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கு, நம்ம இனிமேல் அடிக்கடி பாத்துக்க தான் போறோம், அந்த ஒரு காரணத்தினால நீங்க ஏன் வந்து கொஞ்சம் டீ சாப்பிட்டு போக கூடாது, வாங்க உங்களுக்காக இங்க டீ இருக்கு, வந்து டீ மட்டும் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்களுக்கு இதை மறுக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால சரி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள வருவாங்க. இப்ப அடுத்து இவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இந்த சியோ ஜோங்கு எல்லாத்தையும் ரிப்போர்ட்டா எழுதி கொண்டு போய் நேரா நம்ம டார்க் செக்டர் லீடர் கிட்ட கொடுத்துருவா. டார்க் செக்டர் லீடர் இதை படிச்சு பார்த்துட்டு இதுல இருக்கிறதா உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த ரிப்போர்ட்ல என்ன எழுதி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஜியோங்கு செகண்ட் எக் மாஸ்டர் அதாவது ஜாங் நியூங் அக்கா பாத்திருக்கா. ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே எந்த சம்பவமும் நடக்காம அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. சண்டை போட்டது எல்லாத்தையுமே அவன் மறைச்சிட்டான். இந்த டார்க் செக்டர் லீடர் இருக்கார்ல, அவருக்கு இந்த ஜாங் நியூங்காக் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது நல்லாவே தெரியும். இந்த ஜாங் நியூங்காக்கு நிறைய தடவை டார்க் செக்டர் லீடர் கிட்ட வந்துட்டு நீங்க ஏன் சைடுல வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்றது சொல்லியிருக்கான். ஆனா டார்க் செக்டர் லீடர் அது எல்லாத்தையும் மறுத்து நான் நியூட்ரலா தான் இருப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்ப அப்படி ஒரு ஆளு என்னோட டிசிப்ளை பார்த்து பேசியிருக்கான். ஆனா எதுவுமே பண்ணாம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அப்படியே பேசி முடிச்சோடனே அவன் போயிட்டானா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இது உண்மையா அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் கேட்பாரு, அழுத்தமா கேட்பாரு. ஆனா அப்பையும் கூட அந்த சியோக்ஜும் ஆமா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், இல்ல இதெல்லாம் கிடையாது, அவன் உண்மையிலே ஒரு ஈவலான ஆளு, நீங்க அவனை டிசிப்ளாவே எடுத்துக்க கூடாது, இவனை இப்பவே டார்க் செக்டர் விட்டு துரத்திடுங்க அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது, ஏன்னா அப்படிதான் நம்ம ஜியோங் மிரட்டி அமைச்சிருப்பான். ஆனா அதையும் தாண்டி இப்ப கூட தன்னை யாரும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு இருக்கும். ஏன்னா கரெக்டா நம்ம டீமனிக் மாங்க் இருக்கார்ல, அவரு இவன் எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்றானா இல்லையான்றத செக் பண்றதுக்காக பக்கத்தையே அமைச்சு வச்சிருப்பான் நம்ம ஜியோங். இப்ப அவனும் கண்காணிக்கிறதுனால வேற வழியே இல்லாம இந்த சியோக்ஜும் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான்.
இப்ப டார்க் செக்டர் லீடரும் இவருக்கு சந்தேகம் இருந்தாலும், ஓ அப்படியா, சரி நீ போயிட்டு வா, எதுவுமே நடக்காம இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான், இப்படி இருக்கிறது நல்லதுதான், அதனால நீ போயிட்டு வா, போய் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி இவன் அனுப்பிச்சு வச்சிருவாரு. அவன் போனதும் நம்ம டார்க் செக்டர் லீடருக்கு நல்லாவே தெரியும் இவன் எதையோ ஒண்ணு மறைக்கிறான் அப்படின்னு. ஏன் அவரோட காட்சுமே அப்ப சொல்லுவாங்க, லீடர் அவன் எதையோ ஒண்ணு மறைக்கிறான்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ரிப்போர்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு தோணல அப்படின்னு. நம்ம டார்க் செக்டர் லீடரும் அதே சந்தேகம் தான் அவருக்கும் இருக்கும். ஏன்னா இவன் உள்ள நுழைஞ்சால இந்த சியோக்ஜும் உள்ள நுழைஞ்சதுல இருந்து ஒரு மாதிரி பதட்டமாவே இருப்பா. ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண வந்தவன் எதுக்காக பதட்டமா இருக்கணும்? அதுவும் இல்லாம இந்த ரிப்போர்ட்டும் கம்ப்ளீட் ஆன மாதிரி தரல. அப்ப ஜாங் நியூங்காக்குக்கும் நம்ம மோ கியோங்வானுக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். ஏன்னா இந்த ஜாங் நியூங்காக்கோட கேரக்டர் படி பார்த்தோம்னா அவன் கண்டிப்பா அமைதியா போறவனே கிடையாது. ஆனா என்ன நடந்திருக்குன்றது தெரியல. சோ இப்ப இவர் என்ன யோசிப்பார் அப்படின்னா, இந்த சியோக்ஜோங் இருக்கால அவனை கண்காணிக்கிறதுக்கு தனியா ஒரு காடை போட்டுருவாரு. அதே மாதிரி நம்ம மோ கியோங்வானை கண்காணிக்கிறதுக்கு ஏற்கனவே அந்த ரெசிடென்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் கண்காணிக்கிறதுக்கு திருப்பி இன்னும் ஆளுங்களை போடுவாரு. இப்ப இவங்க எல்லாரோட ரிப்போர்ட்ஸும் எனக்கு வரணும், அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. இப்ப அங்க இருந்து எல்லாரையும் போக சொல்லிடுவாரு. இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம டார்க் செக்டர் லீடர் அந்த ரூம்ல தனிமையில இருப்பார்ல, அந்த நேரத்துல அவரோட ரூம்லயே ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அந்த ஷெல்ஃப்ல ஒரு முக்கியமான ஒரு டிராயர் மட்டும் ஓபன் பண்ணுவாரு. அதுக்குள்ள ஒரு ஸ்க்ரோல் இருக்கும். அந்த ஸ்க்ரோலை ஓபன் பண்ணி பாப்பாரு. அதுல ஒரு புரியாத லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு எழுதி இருப்பாங்க. அதை படிச்சு பாக்குறவரு திருப்பி உள்ள வச்சிருவாரு. இது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்க்ரோல். இந்த ஸ்க்ரோல் எதுக்காக எடுக்கிறார் அப்படின்றது போக போக நமக்கு தெரிய வரும். இப்ப ஒரு வாரம் கழிச்சு நம்ம டார்க் செக்டர் லீடர் இருக்கார்ல, அவருக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அவரு நம்ம ஜியோங்னாலே நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிருவாரு. அது என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஜியோங்குக்கு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே அவர் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருப்பாரு. அவரே பர்சனலா வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா நம்ம ஜியோங் கிட்ட ஒரே ஒரு தடவை காட்டின அந்த கோஸ்ட் கிளாட் டெக்னிக் இருக்குல்ல, அது அவனுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்றத கேட்கறதுக்காக இது சும்மா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம ஜியோங் அப்ப பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து தான் அவர் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருப்பாரு. ஏன்னா நம்ம ஜியோங் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா தியரிட்டிக்கலா என்ன படிச்சானோ அதை பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பான். ஒருத்தனால படிச்ச உடனே அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுல. ஒருவேளை அவன் நைட்டு நேரத்துல ஏதோ இதை பிராக்டிஸ் பண்ணிருப்பானோ அப்படின்றதுக்காக ஒரு சர்வன்ட் கிட்டே போய் கேட்டிருப்பாரு. ஆனா அந்த சர்வன்ட்டுமே சொல்லியிருப்பாங்க, இல்ல அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, நைட்டு நேரம் போய் புக் மட்டும் தான் படிச்சாரு அப்படின்னு. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெறும் சும்மா சாதாரணமா ஒருத்தன் படிச்ச உடனே அதை அப்படியே பெர்ஃபெக்ட்டா இமிடேட் பண்ண முடியுமா என்ன? இல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. படிச்ச உடனே அதை ஈஸியா கத்துக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட். இது சாதாரண டேலண்ட் கிடையாது, டெரிஃபைங்கான டேலண்ட்ன்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் இதை நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற காரணத்தினால அவர் திருப்பியும் வேற சில டெக்னிக்ஸையும் அவனுக்கு கொடுத்து இதையும் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தையே பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனா அப்பயும் ரிசல்ட் அதே மாதிரி தான் வந்திருக்கு. நம்ம ஜியோங் எந்த ஒரு டெக்னிக்லயே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ண மாட்டான். எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டாவே பெர்ஃபார்ம் பண்ணுவா. இவனுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்றது இவருக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்றது தெரியாது. இப்ப இதனால டீச்சிங்க மாத்த ஆரம்பிச்சிருவாரு. அவனுக்கு எல்லாத்தையும் தியரிட்டிக்கலா மட்டும் சொல்லி தருவாரு, பிராக்டிகலா அவனே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறான் அப்படின்னு. அதனால அவன்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மட்டும் கேளு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அப்ப அவன் கேட்ட எந்த ஒரு கேள்வியுமே மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட கேள்வியே கிடையாது. அவன் கேட்டது எல்லாமே வேற சில கேள்விகள் மட்டும் தான். அது என்ன அப்படின்னா, இப்ப இவரோட மாஸ்க் இருக்குல்ல, இவர் அடிக்கடி அவரோட ஃபேஸை மாத்திக்கிட்டே இருப்பார்ல, சோ அத ஒரு மாஸ்க் போட்டு தான் கவர் பண்ணி மொத்தமா மேக்கப் வச்சு கவர் பண்ணுவாரு. அதை எப்படி நீங்க தயாரிக்கிறீங்க, அந்த மாதிரியான மேக்கப்பை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, உங்களோட ஃபேஸை எப்படி மாத்துறீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் மட்டும் தான் நம்ம ஜியோங் கேட்பானே தவிர மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டான். நம்ம ஜியோங் கேட்கறது எல்லாமே டார்க் செக்டரோட சீக்ரெட் டெக்னிக்ஸ் பத்தி தான். இப்ப இதுதான் இவரோட ரெண்டாவது பிரச்சனையா மாறுச்சு. அது என்ன அப்படின்னா, இப்ப ஒருத்தவங்களுக்கு நம்ம சீக்ரெட்னு ஒன்னு சொல்லணும் அப்படின்னா அவங்க மேல நமக்கு நம்பிக்கை வரணும்ல. சோ அப்படி இருக்கிறப்ப இவன் மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தினால நம்ம மோ கியோங்வான் மேல நம்ம டார்க் செக்டர் லீடருக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. அந்த ஒரு காரணத்தினால அந்த கோஸ்ட் பிளேடோட ஃபைனல் மூவையும் இந்த டார்க் செக்டரோட சீக்ரெட் டெக்னிக்ஸ் எதையுமே அவருக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாரு. அவன் எதையோ ஒன்னு மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி இவருக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா என்ன மறைக்கிறான் அப்படின்றது தெரியல. சோ இப்படி இருக்கிற காரணத்தினால அவன் உண்மையிலே எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இவன் இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பான்ல அந்த மோக்ஸ்வாட் பேனர்ல, அந்த மோக்ஸ்வாட் பேனர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஆனா அங்கிருந்து வந்த ரிப்போர்ட்டுமே பெருசா யூஸ் ஆலாம் இருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவனுக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னா அவனோட செக்டிலே அவன் தான் முக்கியமான ஆளா இருந்திருப்பான்ல, அவனை தான் அடுத்த தலைவனா மாத்தணும்னு எல்லாரும் பார்த்திருப்பாங்கல்ல. ஆனா அப்படி ஒரு ரிப்போர்ட்டே வரல. அந்த வந்த ரிப்போர்ட் எல்லாமே அவன் இருக்கிறதே இன்விசிபிளான ஒரு ஆள் மாதிரி, யாருக்குமே கண்டுக்காம யாருக்குமே தெரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருந்தானா. அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல், அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வெறும் 3rd ரேட்ல மட்டும் தான் இருந்திருக்கு. இதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட்டா இருக்கும். சோ இந்த ஒரு ரிப்போர்ட்டை வச்சு இவராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா இப்ப இந்த ரிப்போர்ட்டை வச்சு அவருக்கு தெரியறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான், அவன் வீட்டுல இருக்கும்போது அவனோட டேலண்ட் எதையுமே காட்டல. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட டேலண்ட்ஸை காட்டியிருக்கான். ஆனா எதுக்காக மறைச்சான், என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியல. சோ இந்த ரிப்போர்ட்டை வச்சு எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப அவருக்கு இருக்கிற அந்த மூணாவது பிரச்சனை, ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையும் இது ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா, நம்ம மோ கியோங்வான், அதாவது நம்ம ஜியோங்க பாத்துக்கிறதுக்கு இவர் ஏற்கனவே கண்காணிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்களை இங்க போட்டாரு. அதே மாதிரி அந்த ஆளுங்களை கண்காணிக்கிறதுக்கு ஆளுங்களை போட்டார்ல, இவங்க எல்லார்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சிமிலரா இருக்கும்.
இததான் அவரால் நம்பவே முடியாது. ஏன்னா நம்ம ஜியோ காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் பண்றான், அதுக்கப்புறம் சாப்பிடுறான், அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் அவனோட கீ சர்க்குலேஷன் பண்றான், அதுக்கப்புறம் போய் திருப்பி சாப்பிடுறான், திருப்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நைட் நேரம் புக் படிக்கிறான், அவ்வளவுதான் படுத்து தூங்கிடுறான். இது ஒண்ணுதான் அவனோட ரொட்டீனே. இததான் அவன் திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுல எந்த விதமான வேரியேஷனும் இல்லாம எல்லாரும் இதே ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இததான் அவரால் நம்பவே முடியல. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதனால இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றத புரிஞ்சுக்கிறவரு இருக்கிற எல்லா ஆளுங்களையும் மாத்திட்டு புது ஆளுங்களை போடுவாரு. ஆனா ரிப்போர்ட்ல எந்த வேரியேஷனும் இல்லாம அதே ரிப்போர்ட்ஸ் தான் திருப்பி திருப்பி வரும். இப்ப இதுக்கு பாசிபிளான ரெண்டே ஆன்சர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஒண்ணு, நம்ம ஜியோங் அவனோட ரொட்டீனை மாத்தாம அதே பண்ணக்கூடிய ஒரு நல்லவனா இருக்கணும். அவன் மறைக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்லாம இருக்கணும். இரண்டாவது என்ன அப்படின்னா, அவன் நான் கண்காணிக்கிறத கண்டுபிடிச்சிருக்கணும். இதுல முதல் விஷயம் கிடையாது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம ஜியோங்க அவ்வளவு நல்லவளா கிடையாதுன்றத அவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சாரு. அப்ப ரெண்டாவது விஷயம் தான், ஏற்கனவே 18 பேரை மொத்தமா அவனை கண்காணிக்கிறதுக்காக போட்டாரு. ஆனா அந்த 18 பேர் ஒரே மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அத்தனை பேரையும் நம்ம ஜியோங் மிரட்டுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு இவர் யோசிப்பாரு. அப்ப அவன் கண்காணிக்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கான். நான் கண்காணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப அவன் எதையோ ஒண்ணு மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி இவருக்கு சந்தேகம் இன்னும் வலுப்பெற ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் இப்போதைக்கு அதை எதுவும் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட ஒரு பெர்ஃபெக்ட்டான அசசினான ஜேட கூப்பிடுவாரு. இந்த ஜேட்ன்றவன் யார் அப்படின்னா, இவன் ஒரு ஸ்பெஷல் கிரேட் அசசின். இவன் சவுண்ட்லெஸ் மர்டர் செக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ட் இருக்கான். இவனுங்க 4 கிரேட் அசசின் செக்ட்ல ஒரு ஆளுங்க. சோ இவனுங்களோட ஒரு ஸ்பெஷலான அசசின் தான் இந்த ஜேடு. இந்த ஜேடு தான் நம்ம டார்க் செக்ட் லீடர் எதை ஸ்டெல்த்தா பண்ணும், எதை மறைமுகமா பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதை இவன் தான் பண்ணி முடிப்பானா. சோ இப்ப அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இருக்கிற மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த தேர்ட் ரேட் வச்சு எல்லாரும் கண்காணிச்சார்ல, அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு நார்மல் ஆளுங்களா போட்டு 2 காட்ஸை தவிர மத்தவங்க எல்லாரும் நார்மல் ஆளுங்களா மாத்திரணும். இப்ப அவங்க யாரும் நமக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா நீ அவனை கண்காணிக்கிறதுக்கு போ, நீ அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப இந்த ஜேடு கண்காணிக்கிறதுக்கு போயிடுவான். இதுதான் இவரோட அடுத்த கட்ட பிளான். இப்ப நம்ம ஜியோங் அவனை யாரும் கண்காணிக்கல அப்படின்றது தெரிய வந்துச்சு அப்படின்னா, அப்ப அவனாவே ஏதாவது தப்பு பண்ண ஆரம்பா. அந்த தப்பு பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னா தானாவே உண்மை எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும். அதை என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அவன் உண்மையிலே யார் அப்படின்றத என்னால இது மூலமா கண்டுபிடிச்சிட முடியும்னு இவர் ஒரு பிளான் போடுவாரு. இப்ப அந்த ஜேடும் அந்த இடத்துக்கு போவான். இந்த ஜேடு அங்க போன உடனே நேரா நம்ம ஹீரோவோட ஆட்டிக்ல இருக்கிற ஒரே ஒரு கல்லை மட்டும் எடுத்துட்டு உள்ள பாப்பான். உள்ள பார்த்தா அங்க ஒருத்தவனை நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுட்டு அவனோட தலையை பிடிச்சுக்கிட்டே பக்கத்துல உட்காந்து புக்கு பிடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ஜேட் இருக்கால, அவன் சத்தமே போடாம கீழே இறங்கிட்டு ரொம்ப வேகமா நம்ம ஹீரோ கிட்ட வருவான். டக்குன்னு தன்னோட சட்டையில இருந்து எதையோ ஒன்று எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரியே வருவான். அப்போடே நம்ம ஜியோங் திரும்பி பார்த்து, என்னாச்சு ரொம்ப லேட் பண்ணிட்ட, சீக்கிரமா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா வந்தது உண்மையான ஜேடே கிடையாது, அது நம்ம ஹீரோவோட ஆளு டீமனிக் மாங்க். இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 3 நாளைக்கு முன்னாடி இந்த டார்க் செக்டரோட லீடர் தன்னை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இவ்வளவு பேரை போடுறாருல, அதனால நம்ம ஹீரோவும் இந்த டார்க் செக்ட் லீடரை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஆளுங்களை அமைச்சிருப்பான். யார் தெரியுமா? ஒன்னு ப்ளூ ஸ்பிரிட், இன்னொன்னு டீமனிக் மாங்க். இவங்க 2 பேரும் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க அப்படின்றதுனால எல்லா பக்கமும் அலச ஆரம்பிச்சாங்க. மொத்த டார்க் செக்டையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஹீரோ எடுக்க ஆரம்பிச்சான். அப்படி எடுத்தப்பதான் இந்த ஜேட் பத்தி அவனுக்கு தெரிய வந்துச்சு. இவன் மறைஞ்சிருந்தான் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு இவன் எங்க இருக்கான்றது தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டெல்த் இருக்கிற ஆளு. ஆனா பேய்களுக்கு அந்த வரலாம் கிடையாதுல. அதனால ப்ளூ ஸ்பிரிட்டும் டீமனிக் மாங்க் இவங்க 2 பேருமே இவன் எங்க இருந்தான்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பதான் நம்ம டீமனிக் மாங்க் இந்த ஜேட பொசஸ் பண்ணிட்டான். சோ அப்பையில இருந்தே இந்த ஜேடு நம்ம ஹீரோவோட ஆளா மாறிட்டான். அது மட்டும் இல்லாம தன்னை கண்காணிக்கிறதுக்கான ஆளுங்க, அவங்கள கண்காணிக்கிற ஆளுங்க இருப்பாங்கல்ல, அதுவும் இல்லாம இந்த டார்க் செக்ட்ல ரொம்ப முக்கியமான ஆளுங்க. சோ இந்த மாதிரி எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். இல்ல அவங்கள மேனிபுலேட் பண்ணா. சோ இப்படியே மேனிபுலேட் பண்ணி நம்ம ஹீரோ இந்த செக்ட்ல சேர்ந்த ஒரே வாரத்துல இந்த செக்ட் மொத்தத்தையும் தன்னோட கண்ட்ரோல் கீழே எடுத்துட்டு வந்துட்டான். இப்ப ஒருவேளை தனக்கு ஆப்போசிட்டா யார் இருந்தாலும் சரி, அவங்கள ஈஸியா எப்படி எலிமினேட் பண்ணணும்னு நம்ம ஹீரோக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற இந்த செக்ட்லயே தன்னை மீறி எந்த இன்ஃபர்மேஷனும் போகாம நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டா. ஏன் அந்த டார்க் செக்ட் லீடர் அப்பப்போ ஒரு சீக்ரெட்டான ஸ்க்ரோல் எடுத்து பாக்குறாருல, அந்த ஸ்க்ரோல் முதற்கொண்டு தன்னோட கையில வர மாதிரி நம்ம ஹீரோ பண்ணிட்டான். இப்ப அதுவுமே அவனோட கையில தான் இருக்கு. இப்ப நம்ம ஜியோங்கு கேட்பான், டீமனிக் மாங்க் உன்னோட புது பாடி எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம டீமனிக் மாங்க் ரொம்ப சந்தோஷமா தன்னோட கையெல்லாம் காட்டுமா, சரி பிடிச்சிருந்தா ஓகே. ஆமா இந்த ஸ்க்ரோல தான் டார்க் செக்ட் லீடர் டெய்லியும் பாப்பாரு அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோல பாப்பான். இந்த ஸ்க்ரோல் அப்படி என்ன இருக்கு, எதுக்காக அந்த டெய்லியும் பாத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்ப அந்த டீமனிக் மாங்க் இருக்குல்ல, அவன் அந்த கீழே இருக்கிற ஒருத்தன் இருப்பான்ல, அடி வாங்கி கிடக்குறான்ல, அவனை பாத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஜியோங் சொல்லுவான், ஓ இவனை பாக்குறியா, இவன் யாருன்னு உனக்கு தெரியணுமா, இவன் டார்க் செக்ட சேர்ந்தவன் கிடையாது, ஆனா இவன் என்ன துரத்திட்டு வந்தவன், மேபி இவன் ஒரு அசசன் கூட சொல்லலாம், வேற யாரும் அமுச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அதாவது இவனை உண்மையிலே அமுச்சு வச்சது வி மெங்சியோன். இந்த வி மெங்சியோன் யாருன்றது உங்களுக்கு தெரியும். அந்த செகண்ட் பீக் ஜாங் யூங்கா கூட கண்ணு தெரியாத ஒரு ஆள் இருந்தால, அவன் தான் இந்த அசசனை இங்க அமுச்சு வச்சிருக்கான். நம்ம ஜியோங் இருக்கால, அந்த கண்ணு தெரியாத ஆள ஆரம்பத்துல பார்த்தப்பயே இந்த ஆள் கண்டிப்பா வேற ஏதாவது ட்ரை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா இப்படி ஓப்பனாவே ட்ரை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இவன் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கண்ணு தெரியாத ஆளு ஒருத்தனை அனுப்புனது மட்டும் இல்லாம இந்த அசசன் வந்த உடனே என்ன தெரியுமா சொன்னா, நான் ஆர்த்தடாக்ஸ் ஆலியன்ஸோட ஹிடன் ஃபோர்ஸை சேர்ந்தவன், நான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா.
ஏன்னா நம்ம ஹீரோ ஆர்த்தடாக்ஸ் முறிமை சேர்ந்தவன், அதனாலதான் இந்த மாதிரி வந்து சொன்னான். ஆனா அவன் பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே ஹிடன் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அடி வாங்க வச்சது நம்ம ஹீரோ தான், அவங்க எல்லாரையும் கொன்னதே நம்ம ஹீரோ தான். அப்படி இருக்கிறப்ப இவன் ஹிடன் ஃபோர்ஸை சேர்ந்தவன் கிடையாதுன்றது நம்ம ஹீரோக்கு தெரியும். உடனே அவனை கூப்பிட்டு வச்சு நல்லா அடி நல்லா மொத்திட்டான். இவனை அடிச்ச உடனே அடிச்ச அடியிலேயே அவன் சொல்லிட்டான், இது எல்லாத்தையும் பண்ணது வி மென்ஷியோன் தான், அவர் தான் என்ன இங்க போக சொன்னார் அப்படின்னு. சோ அப்படிதான் நம்ம ஹீரோக்கு இது எல்லாத்தையும் பண்ணது அந்த கண்ணு தெரியாத வி மென்ஷியோன் தான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டுக்கும் நம்ம ஹீரோக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா, இது எல்லாத்தையும் அந்த வி மென்ஷியோன் எதுக்காக பண்ணணும்? ஏன்னா இவ்வளவு ஓப்பனா இவ்வளவு கேவலமான ஒரு பிளானை எதுக்காக போடணும்? இவனை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணதுக்கே அவன் வி மென்ஷியோன் தான் எல்லாத்தையும் பண்ணான்னு சொல்லிட்டான்ல, அப்ப இந்த பிளானை போட்டா அவர் சீக்கிரட்டா தானே பண்ணிருக்கணும். இவ்வளவு கேவலமான பிளானை அவர் யோசிச்சிருப்பாரா? இதுலதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அப்ப ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பா. இந்த வி மென்ஷியோன் நம்ம ஹீரோவை ஏற்கனவே மீட் பண்ணிருக்கான். அப்படி இருக்கிறப்ப இந்த வந்தவனால நம்ம ஹீரோவை கொல்ல முடியாதுன்றது அந்த வி மென்ஷியோனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சும் கூட இந்த மாதிரி ஒரு ஆளை அனுப்புறதுக்கான காரணம் என்ன? அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பா. முதல்ல இது என்ன செக்ட்? டார்க் செக்ட். டார்க் செக்ட் இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்றவங்க. அது அந்த ஒரு காரணத்தினால இன்ஃபர்மேஷன் வெளில போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க ரொம்ப டைட்டான செக்யூரிட்டி வச்சிருப்பாங்களா, அந்த செக்யூரிட்டியை தாண்டி ஒருத்தனால எப்படி வர முடியும் நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்பதான் அவனுக்கு புரிய வரும், ஓஹோ அப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மள வசமா சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு. இதை சொன்ன உடனே டக்குன்னு பார்த்தா வெளில இருந்து விழிச்சு வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் அந்த இடத்துல வந்து கூட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவோட இடத்த அப்படியே சுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்தது நம்ம டீமனிக் மாங்க்கும் ப்ளூ ஸ்பிரிட்டுக்கும் ஒண்ணுமே புரியாது. எங்க இருந்து இத்தனை பேர் வந்தாங்க, எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ உடனே நம்ம ஹீரோ கேட்பான், ப்ளூ ஸ்பிரிட் இவன் வந்த உடனே நம்ம கிட்ட என்ன சொன்னான்றது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆமா, இவன் ஏதோ ஆர்த்தடாக்ஸ் முறிமை அலையன்ஸை சேர்ந்த ஹிடன் ஃபோர்ஸ்னு சொன்னா அதானே அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ப்ளூ ஸ்பிரிட்க்கு தெரிய வரும், ஓ நீ அப்படி வரியா, இவன் அதுக்காக தான் வந்திருக்கானான்னு கேட்கும் போது ஆமா இவன் அதுக்காக தான் வந்திருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இவ்வளவு செக்யூரிட்டியை மீறி இந்த மாதிரி ஒருத்தன் உள்ள வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. இந்த டார்க் செக்ட்ல செக்யூரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இவன் உள்ள வந்திருக்கான் அப்படின்னா அவனுங்க வேணும்னே உள்ள விட்டுருக்கானுங்க. எதுக்காக இருக்கும்? அவன் என்ன இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க வந்தா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக இந்த காட்சி யாரும் கண்ணும் காணாம இருந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஆளால உள்ள வர முடிஞ்சிச்சு. ஆனா அவன் நேரா நம்ம ஹீரோவை தான் பார்க்க வந்தா. நம்ம ஹீரோ உண்மையில எந்த முறிமை சேர்ந்தவன்? ஆர்த்தடாக்ஸ் முறிமை சேர்ந்தவன். அதாவது அவன் உண்மையில கிடையாது, ஆனா மோ கியோங் வான் ஆர்த்தடாக்ஸ் முறிமை சேர்ந்தவன். அப்ப அவனை பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பை வந்தான் அப்படின்னா அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே புரிஞ்சிடும். இவன் உண்மையிலேயே நம்ம ஹீரோவை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கான். அப்ப அந்த நேரத்துல நம்ம ஹீரோட வீட்டுக்கு வெளில வந்தது யார் தெரியுமா? அந்த காட்சி எல்லாரையும் கூட்டிட்டு வந்தது டார்க் செக்டோட இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆபீசர். ரொம்ப ஒரு முக்கியமான ஆளு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம ஜியோங்க்கு தெளிவா புரிஞ்சிடும், நம்ம ஜியோங்க ஆர்த்தடாக்ஸை சேர்ந்த ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி அவனை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வி மென்ஷியோன் எல்லா பிளானையும் போட்டிருக்காரு அப்படின்னு. இப்ப இது எல்லாத்தையும் கொஞ்சம் தூரத்துல இருந்து இந்த வி மென்ஷியோன் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் பக்கத்துல ஒருத்தர் நிக்க வச்சு அங்க என்ன நடக்குது, டார்க் செக்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவனும் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அனுப்பின ஆள் உள்ள போயிட்டான். அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த காட்ஸுமே அந்த இடத்த போய் சுத்து போட்டாங்க. நம்ம அனுப்பின ஆள் இன்னும் வெளில வரல. அப்ப கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி தான் எல்லாமே போகுது அப்படின்னு. இந்த வி மென்ஷியோனோட பிளானே இதுதான். அவன் ஆரம்பத்துல இருந்து என்ன தெரியுமா பண்ணிருக்கான், தன்னோட ஒரு ஆளு ஜிகாங் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டுருக்கான். இந்த ஜிகாங்க தான் இப்ப உள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜிகாங் உள்ள போன உடனே ஆர்த்தடாக்ஸ் முறிமை அலையன்ஸை சேர்ந்த ஹிடன் ஃபோர்ஸை சேர்ந்தவன்றதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ நம்ப மாட்டான்றது இவங்களுக்கு தெரியும். அப்படி ஒருவேளை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணா அப்படின்னா தன்னோட பேரை சொல்லியிருப்பான் இந்த வி மென்ஷியோன். அப்ப இந்த ஜிகாங்கு கேட்டிருப்பான், சார் நான் ஏன் உங்களை போட்டு கொடுக்கணும், அதுக்கு பதிலா நான் வேற யார் பேரையாவது சொல்லிடுறேனே அப்படின்னு. அப்பதான் இந்த வி மென்ஷியோன் சொல்லியிருப்பான், இல்ல அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு, நீ கண்டிப்பா போய் சொன்னீனா அவன் கண்டுபிடிச்சிருவான், அதனால அவன் கிட்ட உண்மையை சொல்லு. அப்படி நீ உண்மையை சொன்னீனா அதை நான் தான் பண்ணேன்னு அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவன் உன்னை உடனே கொல்ல மாட்டான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவா. அந்த வெயிட் பண்ற கேப் தான் நமக்கு தேவைப்படுற டைம். அந்த டைம்குள்ள மத்தவங்க எல்லாரும் போயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த காட்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. அந்த காட்ஸ் கூட வரதுக்காக ஒரு முக்கியமான ஆளுக்கு இவன் ஏற்கனவே காசு கொடுத்துட்டான். அதுதான் அந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆபீசர். அவனுக்கு காசை கொடுத்து இந்த இடத்துக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இப்ப அவனுங்க எல்லாரும் பிளான் பண்ண மாதிரியே இந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. சோ அதுக்கப்புறம் இந்த ஜிகாங் இருக்கால, அவன் வெளில வந்துட்டு நான் உண்மையிலேயே ஆர்த்தடாக்ஸை சேர்ந்த ஒரு ஸ்பைன்னு சொல்லிட்டு அவன் செத்து போயிடணுமா. அப்படி அவன் மட்டும் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அப்ப நம்ம ஹீரோ மேலதான் எல்லா பழியுமே போகும். ஏன்னா இந்த நைட் நேரத்துல ஒரு ஸ்பை எதுக்காக உங்களை பார்க்க வரா, அதுவும் இல்லாம அவனும் ஆர்த்தடாக்ஸை சேர்ந்தவன், நீங்களும் ஆர்த்தடாக்ஸை சேர்ந்தவர், இப்ப இது எல்லாமே நீங்க தான் பண்றீங்களான்னு கேட்டு நம்ம ஹீரோ மேல எல்லா பழியும் போயிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவால தப்பிக்கவே முடியாது. இததான் இந்த வி மென்ஷியோன் பிளான் போட்டிருக்கான். இந்த பிளான்ல எந்த சொதப்பலும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஒருவேளை ஹீரோ உள்ள அவன் வந்த உடனே கொண்டுட்டான் அப்படின்னா அப்பயும் இவனுங்க எல்லாரும் வந்துருவானுங்கல்ல. வந்து அவனோட பாடியை செக் பண்ணும்போது இவன் உண்மையிலே அந்த ஹிடன் ஃபோர்ஸை சேர்ந்தவன்றதுக்காக ஏற்கனவே இந்த ஹிடன் ஃபோர்ஸோட உண்மையான பிளாக் இருக்கும்ல, அந்த பிளாக் எடுத்து உள்ள வச்சிட்டானுங்க. இப்ப அதுவும் அவன்கிட்ட இருக்கும். அதே மாதிரி இந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆபீசருக்கு காசையும் கொடுத்துட்டானுங்க. சோ அந்த ஆள் கரெக்டா போய் எங்க செக் பண்ணுமோ அங்க செக் பண்ணுவாரு. இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் யோசிச்சிருக்கானுங்க. இந்த வி மென்ஷியோன் இது எல்லாம் கரெக்டா ஆகுது அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவன் அப்படியே பேசாம அவனோட வீட்டுக்கு போயிருவான். ஏன்னா நம்ம ஹீரோவா அவன் தெளிவா மாட்டி விட்டுட்டான். இனிமேல் நம்ம ஹீரோவால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு.
ஆக்சுவலா நம்ம இந்த வி மென்ஷன் இருக்கால அவனோட சென்சஸ் எப்பயுமே பொய் சொல்லாது. அவனோட கண்ணு போனதுக்கு அப்புறம் அவனோட காது கேட்கிற சென்ஸ் எப்பயுமே பொய் சொல்லாதுன்னு அவன் நம்புவா. அதுலயே முக்கியமா ஹார்ட் பீட் எப்பயுமே பொய் சொல்லாது. ஆனா அன்னைக்கு நம்ம ஹீரோவை இவனுங்க மீட் பண்ணானுங்கல்ல, அப்படி மீட் பண்ணப்ப நம்ம ஹீரோட ஹார்ட் பீட் எந்த இடத்துல சேஞ்சே ஆகல. அதனாலதான் இந்த வி மென்ஷனோட சந்தேகம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இவனை கண்டிப்பா கொன்றணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் யோசிச்சான். ஆனா நம்ம ஜாங் நியூகாக் அதை வேணான்னு சொல்லிட்டான். அன்னைக்கு அவனால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் அதை அப்படியே விட்டக்கூடாதுல்ல. அதனாலதான் தன்னை தனியா வந்துட்டு இவனே ஒரு பிளான போட்டு நம்ம ஜியோங்க மொத்தமா காலி பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிருக்கான். இந்நேரத்துக்கு நம்ம ஜியோங் கண்டிப்பா செத்துருப்பான், இல்ல அவனை ஜெயிலையாவது போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது டக்குனு அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அந்த இடத்துல காத்தோட சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா காத்தோட சத்தம் கேட்கறது என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காத்தோட சத்தம் கேட்கறதுல பிரச்சனை இல்ல, ஆனா ரொம்ப அமைதியா இருந்தா மட்டும் தானே காத்தோட சத்தம் கேட்கும். அந்த அமைதி தான் அவனுக்கு பிரச்சனையே. ஏன்னா இவனோட இடத்துல நிறைய காட்ஸ் இருக்காங்க, வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. அவங்க அட்லீஸ்ட் பேசிக்கிற சத்தம், நடக்கிற சத்தமாவது கேட்கணும்ல. எதுவுமே கேட்காம இவ்வளவு மயான அமைதி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி வெளில போய் பார்ப்பான். அட்லீஸ்ட் அவனோட காட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட சத்தமாவது கேட்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களோட பிரசன்ஸ கூட அவனால ஃபீல் பண்ண முடியாது. ஒருவேளை எல்லாரும் ஒரே நேரத்துல தூங்க போயிருப்பாங்களோ? இல்ல, எல்லாரும் ஒரே நேரத்துல எதுக்காக தூங்க போகணும் அப்படின்னா, எல்லாரும் யாரோ ஒருத்தவங்க அடிச்சு போட்டிருக்காங்க. அடிச்சு போட்டா மட்டும் தான் இப்படி இருக்க முடியும். அப்ப இதை பத்தி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு அவனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி ஒரு பிரசன்ஸ் அவன் ஃபீல் பண்ணுவான். ஆனா பிரசன்ஸை ஃபீல் பண்றது மட்டும் கிடையாது, அந்த சவுண்ட், அவங்க நடந்து வர சவுண்ட் இருக்கும்ல, அந்த சவுண்ட் இதுக்கு முன்னாடி அவன் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் கேட்டிருப்பான். ஆனா அந்த சவுண்ட் அவனோட மெமரியில நல்லா ஸ்டோர் ஆயிருக்கும். அதே மாதிரி அதே ஹார்ட் பீட் சவுண்ட், அவன் எந்த ஹார்ட் பீட் சவுண்ட பார்த்து இந்த எல்லா பிளானையும் போட்டானோ அதே ஹார்ட் பீட் சவுண்ட் அவனுக்கு முன்னாடி இருந்து கேட்க ஆரம்பிச்சிடும். அது கேட்ட உடனே அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ ஞான ஜெயில இருக்கணுமே, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது அப்ப நம்ம ஜியோ சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வருவா. இந்தா இதை நீ விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அவனை தூக்கி போடுவான். என்னன்னு பார்த்தா அது ஒரு தலை. அந்த ஜிகாங்னு ஒருத்த உள்ள வந்தால அவனோட தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து இவன்ட்ட தூக்கி போட்டுருமா. அது தொட்டு பார்த்த உடனே இந்த வி மென்ஷனுக்கு புரிஞ்சிடும், இது ஜிகாங்கோட தலையாச்சு, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது டக்கு நம்ம ஜியோ அவன் கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்து, நீ எனக்காக நிறைய பிளான் போட்டிருக்க, அந்த பிளான் எல்லாத்தையும் நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பூரிப்பாயிடுச்சு, அதனால வட்டியோட எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு போகணும்ல, அதனாலதான் மொத்தமா திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், எல்லாத்தையும் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நார்மலா நம்ம வாழ்க்கையில எல்லாமே பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறப்ப எல்லாமே சரியா போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு இதயம் வேக வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். என்னன்னே தெரியாது, திடீர்னு பதட்டமாவும், ஏதோ ஒரு பயம் வரும், ஏதோ ஒரு தப்பா நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு சரியா இல்ல அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், அதே மாதிரியான ஃபீலிங் தான் இப்ப நம்ம வி மென்ஷனுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோவை பார்க்கும்போது வந்துகிட்டு இருக்கு. இந்த வி மென்ஷனுக்கு வரக்கூடிய முதல் கேள்வி, இவன் எப்படி இங்க வந்தா, அதுவும் இல்லாம அப்படி என்னதான் நடந்துச்சு, இவர் போட்ட பிளான் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பிளான், நம்ம ஹீரோவை சமய மாட்டி விட்டோம் அப்படின்றதுக்காக ரொம்ப பெர்ஃபெக்ட்டா காய ஊத்தி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நம்ம ஹீரோ மாட்ட வச்சிருக்காரு. இந்த ஒரு பிளான்ல கண்டிப்பா இவன் மாட்டி இனி யார செத்து இருக்கணும், இல்ல ஹெவன் அசோசியேஷன் விட்டு துரத்தி விட்டுருக்கணும். ஆனா ரெண்டுமே இல்லாம தன்னை கொல்றதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னா அப்ப என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால 2 மணி நேரத்துக்கு முன்னாடி காலச்சக்கரத்தை கொஞ்சம் பின்னாடி கொண்டு போவோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆபீசர் இருக்கார்ல, இவர் இருக்கிற காட்சி எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா நம்ம ஜியோவோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு, யங் மாஸ்டர் எவ்வளவு ஒருத்த புதுசா செக்டருக்குள்ள நுழைஞ்சிட்டான், அதனால நீங்க கொஞ்சம் வெளில வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாரு. ஆக்சுவலா இவர் எப்படி இங்க வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் இங்க வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவரை பாக்குறதுக்காக வி மென்ஷன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருப்பான். அதுல என்ன சொல்லி விட்டுருப்பான் அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம ஜியோங்க ஒரு ஸ்பை, அவன் ஆர்த்தடாக்ஸ்ல இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, அவன் இந்த ஹெவன் அசோசியேஷனை உளவு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கான். அவனை பாக்குறதுக்கு இன்னொரு ஒரு ஸ்பை வருவான், அவன் கண்டிப்பா டார்க் சைட்ல நேரா நம்ம ஜியோங்க பாக்குறதுக்கு தான் போவான், நீங்க 2 பேரும் கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இவர் ஆரம்பத்தில் நம்பவே இல்லை, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாரு. ஆனா உண்மையிலே ஒருத்தன் வந்தது மட்டும் இல்லாம நேரா நம்ம ஜியோங்க பாக்குறதுக்காக போயிட்டான். இப்ப இவருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஜியோங்க ஒரு ஸ்பையா இருப்பானோ அப்படின்னு. ஆக்சுவலா இவருக்கு ஆரம்பத்திலே நம்ம ஜியோங்க சுத்தமா பிடிக்காது, இவன் வந்தது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி இருக்கிறப்ப ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இவனை காலி பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்ப தெளிவா ஒரு காரணம் மாட்டிருக்கல, இந்த ஒரு காரணத்தை வச்சு இவனை மொத்தமா ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்க மொத்த காட்சியை கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்ப வந்த உடனே இவர் ரொம்ப நேரம் ஆகி வெளில வரலன்னு டக்குனு ஒரு கார்டை பார்த்து, நீங்க நேரா போய் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஜியோங் வந்துருவான். ஒருத்தன் உள்ள வந்தால அவனை கரெக்டா அடிச்சுட்டு அவனை மொத்தம் அப்படி தரத்தரன்னு இழுத்துக்கிட்டே நம்ம ஜியோங் வெளில வருவான். வெளில வந்து இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, என்ன எல்லாரும் மொத்தமா வந்திருக்கீங்க, அதுவும் இல்லாம இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆபீசர் நீங்களே இங்க வந்திருக்கீங்களா, நான் கூட இவன் உள்ள வந்துட்டான்றதை நீங்க கவனிக்கலையோ நினைச்சேன், பரவாயில்ல கவனிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது எப்படி கவனிக்காம இருப்போம், அவன் உள்ள வந்தது எங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும், என்ன அவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் கண்டுபிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம், ஆனா அவன் நேரா உங்களை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஆபீசர் சொல்லுவாரு. இப்ப நம்ம ஜியோங்க தெரியாத மாதிரியே கேட்பான். ஆக்சுவலா ஆபீசர் எனக்குமே தெரியாது, இவன் எதுக்காக வந்தான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே எவ்வளவு டார்ச்சர் பண்ணி பார்த்தேன், ஆனா இவன் எதுவுமே சொல்லாம மயக்கம் போட்டு வந்துட்டான், நீங்க வேணா அவனை எழுப்பி பாருங்க, அப்பயாவது சொல்றானா இல்லையான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை கேட்ட இந்த ஆபீசர் சொல்லுவாரு, என்னது டார்ச்சர் பண்ணீங்களா, டார்ச்சர் பண்ணீங்கன்னா சரி வராது, ஏன்னா இது உங்க மேலதான் சந்தேகத்தை ஏற்படுத்தும், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ஸ்பையா
இருந்து இவனும் ஸ்பையா இருந்து உங்களை பாக்குறதுக்காக வந்திருந்தான் அப்படின்னா அப்ப அவனை டார்ச்சர் பண்ணி உங்க மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம்ல. அப்போ உங்க மேலதானே சந்தேகம் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. இது சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி குதூகலமா இருக்கும். அப்பாடியோ இவனை ஒரு வழியா மாட்டி விட்டுட்டோம்னா நினைக்கும் போது டக்குனு இவ்வளவு நேரமா அமைதியா இருக்கிற நம்ம ஜியோ டக்குனு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பா. அவன் சிரிக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் டார்க் செக்டரோட லீடர் அங்க வருவாரு. அவர் வந்து உடனே என்னாச்சு எல்லாரும் எதுக்காக கூட்டிட்டீங்க இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப இவ்வளவு நேரமா அந்த மாட்டுல மயக்கத்துல இருந்தால டக்குனு இந்த டார்க் செக்ட் லீடர் வந்த உடனே டக்குனு கண்ண முடிச்சிருவான். உடனே எல்லாரும் பார்த்து சொல்லுவான், ப்ளீஸ் எல்லாரும் என்ன விட்டுருங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ஆபீசர், என்ன மன்னிச்சிருங்க, நான் எல்லாமே அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இது கேட்ட உடனே இந்த ஆபீசருக்கு தூக்கி வாரி போட்டுரும். டேய் யாரா நீ, நான் எப்படி உன்னை அனுப்புறேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது ஆபீசர் ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு செத்தா கூட கவலை இல்ல, ஆனா என்னோட ஃபேமிலியை மட்டும் விட்டுருங்க ஆபீசர் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியாது, தலையும் புரியாது காலும் புரியாது. இப்போ உடனே டக்குனு இந்த லீடரை பார்த்து சொல்லுவாரு, லீடர் இதெல்லாம் நம்பாதீங்க, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் ஏதோ இந்த மாட்டியோட ட்ரை பண்றான்னு சொன்ன உடனே டக்குனு இந்த மாட்டை திருப்பி சொல்லுவா, ஆபீசர் இப்படிலாம் நடிக்காதீங்க ஆபீசர், நீங்க தானே வர சொன்னீங்கன்னு கேட்ட உடனே டேய் நான் முதல்ல ஒன்ன கொல்லுடா, யாரா நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உடனே இந்த ஜேடு குறுக்க வந்து, ஆபீசர் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க பதட்டப்படுறத பார்த்தா நீங்க தான் அனுப்புறீங்களா, நீங்க தான் எல்லாத்தையும் பண்ண சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இது கேட்ட உடனே அந்த ஆபீசருக்கு ஒண்ணுமே புரியாது. காட் பியோ நீங்க கூட வரணும்னே அவர் மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கிற அத்தனை காட்ஸ் அத்தனை பேருமே ஆபீசருக்கு எதிராக திரும்பிடுவானுங்க. திடீர்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க, யங் மாஸ்டர் மோக்கு என்ன இருந்தாலும் நல்லவர் தான், அவர்லாம் இதை பண்ண போறாரா என்ன, அதுவும் இல்லாம இவர் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு, இந்த யங் மாஸ்டர் மோக்கா மாட்டி விடணுன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாரு, இவர் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறவாரா, ஒருத்தனை புடிச்சு வச்சு அவங்க ஃபேமிலியை வச்சு மிரட்டுவாரா, இப்பெல்லாம் நடந்துக்கிறவாரு நான் நினைக்கவே இல்லைன்னு மொத்த காட்டு இவருக்கு எதிராக திரும்பிடுவானுங்க. ஒரு பக்கம் இந்த மாட்டவர் இருக்கான்ல, இதுக்கெல்லாம் காரணம் ஆபீசர் தான், இவர் சொன்ன மாதிரி தான் செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த ஜேடு மத்த காட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இந்த ஆபீசர் அரெஸ்ட் பண்ணவே போயிருவாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆபீசருக்கு ஒண்ணுமே புரியாது, நம்ம இவனை அரெஸ்ட் பண்ண வந்தோம், இங்க என்னடா நம்மளே அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்களே, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த சிச்சுவேஷன் கையை மீறி போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குனு இந்த டார்க் செக்ட் லீடர் இருக்கார்ல, அவர் தன்னோட கத்தி எடுத்து அந்த மாட்டோட தலையை வெட்டிடுவாரு. அத்தனை பேரும் அமைதியா பாப்பாங்க. இப்ப இந்த லீடர் எல்லாரையும் பார்த்து சொல்லுவாரு, எவன் இந்த செக்டுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்தானோ அவன் செத்துட்டான், இனிமேல் இதை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அத்தனை பேர் அமைதியா கேட்டுக்குவானுங்க, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த லீடர் இருக்கார்ல, ஆக்சுவலா இவர் தான் இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், ஆனா இவர் கண்ட்ரோல் மீறி அந்த சிச்சுவேஷன் போக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா இவர் தான் டார்க் செக்டரோட லீடர், ஆனா இவரே மீறி எவ்வளவு ஒருத்தன் இந்த மொத்த டார்க் செக்டையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இவருக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபீலிங் அவருக்கு பின்னாடி இருந்தே வருது, எவ்வளவு ஒருத்தன் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு. உடனே இவர் திரும்பி பாப்பாரு, ஒரு மாதிரி பயத்தை திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஜியோங் தான் நிப்பா. நம்ம ஜியோங் இவரை பார்த்து பொறுமையா போ பண்ணுவான். கரெக்ட், இவன் தான், இவன் கிட்ட இருந்து தான் இந்த ஃபீலிங் வருது, இவனே தான், இவனை ஒருவேளை டிசிப்ளின் எடுத்துக்க கூடாதோ, டிசிப்ளின் எடுத்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இவருக்கு வந்திருக்கும். ஆனா அதே மாதிரியான சந்தேகம் தான் இப்ப வி பென்சியோனுக்கு வந்துகிட்டு இருக்கு, ஒருவேளை தப்பான ஆள்கிட்ட மோதிட்டோமோ அப்படின்னு. இப்ப அதை கரெக்ட் ப்ரூவ் பண்ற மாதிரி நம்ம ஜியோ கரெக்டா திரும்பி இந்த பக்கம் அப்படியே வேகமா எட்டி உதப்பா. நம்ம வி பென்சியோன் ரொம்ப தூரம் பின்னாடி போன உடனே இப்ப அவரை பார்த்து சொல்லுவா, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன், நீங்க எனக்கு என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த வி பென்சியோன் யோசிச்சது சரிதான், ஏன்னா இந்த வி பென்சியோன் நினைச்ச மாதிரி இவன் டேலண்டான ஆள் தான், ஆனா ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஆளு, இவன் கிட்ட ஏதோ ஒன்று சரியில்லை, அது என்ன அப்படின்றத அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. அதனாலதான் இவன் இங்கேயே இப்பவே செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. டக்குன்னு தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப வேகமா ஒரு ஸ்பாட் கீயை நம்ம ஜியோங்க நோக்கி அனுப்புவாரு. நம்ம ஜியோங்க லைட்டா விளங்கின உடனே அவன் கண்ணத்துல உரசிட்டு போகுமா. இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், மோர்டல் கொஞ்சம் கவனமா இரு, இந்த கண்ணு தெரியாதவர் உன்னை விட ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும். கரெக்டா அந்த நேரத்தில் வி மென்ஷன் சொல்லுவாரு, நான் ஒத்துக்கிறேன், நீ உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆள் தான், ஸ்மார்ட்டான ஆள் தான், நான் உனக்கு எதாவது பிளான் போட்டேன், ஆனா அந்த பிளான் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு, ஆனா நீயாவே இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட, ஏன்னா நீ இங்க வந்திருக்கவே கூடாது, இப்ப நீ என்னோட கையால இங்கேயே இப்பவே சாக போற அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே தன்னோட கண்ணத்துல வர ரத்தத்தை தன்னோட கையால தொடச்சு விட்டுட்டு இப்ப நம்ம ஜியோங்க அவரை பார்த்து பொறுமையா சொல்லுவா, பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது, பாப்போம் யார் கையால சாக போறா அப்படின்னு. இப்ப இந்த வி மென்ஷன் சொல்லுவாரு, நான் ஒத்துக்கிறேன், நீ அந்த லெவல்ல என்னோட மார்ஷியல் லெவலுக்கு வந்திருக்க அப்படின்னா நீ உண்மையிலே இம்ப்ரெசிவான ஆள் தான், ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத யோசிச்சுட்டு இப்ப நம்ம ஜியோங்க எடுத்து சண்டை போட ஆரம்பிப்பாரு. நம்ம ஜியோங்க எதிராக ஒரு அட்டாக்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவாரு. நம்ம ஜியோங்க வரிசையா எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணிட்டே வருவா. அந்த காரிடார் ஃபுல்லா இவங்க வரிசையா சண்டை போட்டுக்கிட்டே போவாங்க. ஆக்சுவலா போக போக இவங்களோட அந்த கிளாஷ் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஃபியர்ஸா போயிட்டே இருக்கும். இப்ப இந்த வி மென்ஷன் மறுபடியும் சொல்லுவாரு, ஒரு ரெண்டு பேர் ஒரே மார்ஷியல் லெவல் இருக்காங்க அப்படின்றதுனால மட்டும் ரெண்டு பேர் ஒரே ஸ்கில் லெவல் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு அவங்களோட கீ, அதாவது இவ்வளவு சின்ன வயசுல நம்ம ஜியோங்கால அவ்வளவு கீயை சேர்த்திருக்க முடியாதா, அதனால நம்ம ஜியோ கண்டிப்பா தோத்து போயிருவானா. ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஜியோங்க சைடுல இருந்து அட்டாக் பண்றதுக்காக வருவாரு, அப்ப நம்ம ஜியோங்க அந்த அட்டாக்க தடுத்துருவா. இருந்தாலும் தன்னோட அந்த ஸ்வானோட கிரிப் இருக்குல்ல, அதை வேற மாதிரி பிடிச்சு கீழ இருந்து நம்ம ஜியோங்க மேல ஸ்லாஷ் பண்ணுவாரு. இந்த ஒரு அட்டாக்க நம்ம ஜியோங்க எதிர்பார்த்திருக்க மாட்டா. இதுக்கு தான் நம்ம ஜியோங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதாவது நிறைய சண்டை போட்டா மட்டும் தான் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். நம்ம ஜியோங்களோட மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபிளாலஸா இருக்கு. நம்ம ஜியோங்க ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாம மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இமிடேட் பண்றான். அவன் ஸ்வாட் டெக்னிக்ஸ்ல ஒரு சின்ன கேப் கூட இல்ல. ஆனா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை.
உடனே இப்ப நம்ம ஜியோக்கு எதிராக அன்பிரடிக்டபிளான மூவ்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ப நம்ம ஜியோங்கால அதை கவுண்டர் பண்ணவே முடியாது. அதுதான் அவருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ரெண்டாவது அவனோட கீயால அதை கவுண்டர் பண்ண முடியாது. சோ இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் நீ தோத்து போக போற அப்படின்னு சொல்லி இந்த வீமிங்ஷோன் சொல்லுவாரு. இப்ப சொல்லி முடிச்ச உடனே அவரோட ஓன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாரு. அதுதான் ஸ்டார் பவர் ஸ்வாட். அதுல ஃபோர்த் டெக்னிக் தி பிரேவ் அண்ட் எட்டர்னல் ஃபிளாஷ் யூஸ் பண்ணுவாரு. இப்ப நம்ம ஜியோங்க ஃபேஸ் பண்ற முத கம்ப்ளீட்டடான ஸ்வாட் டெக்னிக் இதுதான். நம்ம ஜியோங்க அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி மெய் மறந்து அதையே பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஜியோக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் வந்துரும். இதை எப்படியாவது டிஃப்ளெக்ட் பண்ணணும், இதை டைரக்டா ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவா. தன்னோட ஸ்வாட் நல்லா கிரிப்பா பிடிச்சிக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்வாட் கீஸ் இருக்கும்ல, எக்கச்சக்க ஸ்வாட் கீஸ் அவனை நோக்கி வரும்ல, அது எல்லாத்தையும் ஓவரா டிஃப்ளெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆக்சுவலா அது எல்லாத்தையும் அவனால ஃபுல்லா டிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. அதனால நிறைய ஸ்வாட் கீஸ் அவன் மேல உரசிட்டு போகும். அவன் உடம்புல இருந்து ரத்தம் போயிட்டு இருக்கும். ஆனா எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவன் முகத்துல இருக்கிறது வெறும் சிரிப்பு மட்டும்தான். அவனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயம். ஏன்னா அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மார்ஷியல் மாஸ்டருக்கு எதிராக சண்டை போடுறது இந்த அளவுக்கு ஃபன்னா இருக்கும் அப்படின்றத இப்பதான் அவன் முதல் முறையா ஃபீல் பண்றான். அவன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேட்டல் சப்போர்ட் இருக்கான். ஆனா எதுவுமே இந்த ஒரு லெவலுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இவன் சிரிக்கிறான் தெரிஞ்ச உடனே அந்த வீமிங்ஷோன் மறுபடியும் சொல்லுவாரு, நீ சிரிக்கிறியா? நீ கண்டிப்பா நார்மலான ஆளே கிடையாது. இருந்தாலும் நீ இன்னும் ஒரு 5 வருஷம் இல்ல ஒரு 2 வருஷத்துல கண்டிப்பா என்ன பீட் பண்ணிருப்ப. ஆனா இப்ப பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஜியோங்கோட அந்த ஸ்வாட் பாத் இருக்குல்ல, அதை வேற பக்கமா மாத்தி விட்ட உடனே டக்கு நம்ம ஜியோங்க திரும்பி கீழ இருந்து ஸ்லாஷ் பண்ணுவாரு. திரும்பி நம்ம ஜியோங்க எதிர்பார்க்காத நேரத்துல கரெக்டா தன்னோட ஸ்வாட் எடுத்து நம்ம ஜியோங்கோட கழுத்துக்கிட்ட குத்துறதுக்காக வந்துருவாரு. அதோட டிப் கரெக்டா நம்ம ஜியோங்கோட கழுத்துக்கிட்ட வந்த உடனே நம்ம ப்ளூ ஸ்பீட் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடும். மோட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஜியோங்கோட முகத்துல சிரிப்பு மட்டும் தான் இருக்கும். நம்மால் உடனே திருப்பி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. the thought 8 shattering techniques ritual of expulsion. அதை யூஸ் பண்ண உடனே கரெக்டா அந்த ஸ்வாட் ஒரு பக்கமா சைடுல உரசிட்டு போயிடும். அவன் கழுத்துல குத்தவே குத்தாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஜியோங்க ப்ரொஃபவுண்ட் கிக் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்தால உரசி திருப்பி பின்னாடி தள்ளிடுவா. நம்ம ஜியோங்க இந்த thought 8 shattering techniques ஏற்கனவே யூஸ் பண்ணிருப்பான். அது நமக்கு நல்லாவே தெரியும். அதுலயே முக்கியமா ritual of attachment அடிக்கடி யூஸ் பண்ணிருப்பான். இந்த ritual of attachment என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு பொருளை நம்ம ஜியோங்க நோக்கி இழுக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம அதுக்கு அப்படியே கம்ப்ளீட்டான ஆப்போசிட்டான ஒன்னு தான் இந்த ritual of expulsion. இது ஏதாவது ஒரு பொருளை புஷ் பண்ணும். ஆக்சுவலா இந்த ritual of expulsion நம்ம ஜியோங்க யூஸ் பண்ற அப்படின்றது நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு ஆச்சரியமா இருக்காது. ஏன்னா ஆச்சரியப்படுற மாதிரி ஏற்கனவே நிறைய டெக்னிக்ஸ் அவன் இப்படின்றதுக்குள்ள கத்துக்கிட்டா. அது ஆச்சரியமா இருக்காது. ஆனா கரெக்டா பேட்டிலுக்கு நடுவுல அவனோட கழுத்துக்கிட்ட ஒரு கத்தி வந்துருச்சு. அந்த கத்தி கரெக்டா பக்கத்துல வர நேரத்துல அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கான்ல, அதுதான் அதுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ரிஸ்க் நம்ம ஜியோங் மட்டும் தான் எடுப்பான். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஜியோங் இந்த டெக்னிக்கை ஒழுங்கா யூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா அவனுக்கு குத்த வந்த அந்த ஸ்வாட் இருக்குல்ல, அது அப்படியே ரிவர்ஸ்ல கம்ப்ளீட்டா புஷ் ஆகி ரிவர்ஸ்ல போயிருக்கணும். ஆனா அந்த மாதிரி போகாம அந்த ஸ்வாட் அவன் கழுத்துல உரசிட்டு போயிடுச்சுல, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஜியோங்க அது இன்னும் ப்ரொஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண கத்துக்கல. சோ போக போதான் கத்துக்கணும். இப்ப நம்ம ஜியோங்க சொல்லுவா, உங்கள மாதிரியான ஒரு ஸ்கில்டான மாஸ்டருக்கு எதிராக சண்டை போறது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்க கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஆசைதான். ஆனா அதுக்கான நேரம் என்கிட்ட இல்ல. இந்த சண்டையை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிச்சுக்கிறோம் அப்படின்னு இப்போ இந்த வீமிங்ஷோன் சொல்லுவாரு. ஒத்துக்கிறேன், உன்கிட்ட 1-2 ஹிடன் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா உன்னால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டத்தனோட என்ஹான்ஸ்டு ஸ்வாட் யூஸ் பண்ணுவாரு. ஆக்சுவலா நம்ம ஜியோ கிட்ட அந்த ஸ்ட்ரேஞ்சான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நம்ம ஜியோவோட அந்த ஈவில் கமாண்ட்மெண்ட் ஸ்வாட் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்வாட். சோ அந்த ஒரு ஸ்வாட்க்கு எதிரா இந்த வீமிங்ஷோன் அவரோட ஸ்வாடால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்வாட் நிறைய கிராக்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த ஃபைட் ரொம்ப நேரம் போச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்வாட் உடைஞ்சே போயிடும். அந்த ஒரு காரணத்தால இந்த ஃபைட் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப திருப்பி ஸ்டார் பவர் ஸ்வாடோட 7th டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு. இத பார்த்த உடனே நம்ம ஜியோங் சொல்லுவா, உங்கள்ட்ட பெருசா அட்டாக்ஸே இல்ல போல, திருப்பி அதே மாதிரியான அட்டாக்ஸா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஜியோங்க யூஸ் பண்ணுவா. என்ன தெரியுமா? அதே ஸ்டார் பவர் ஸ்வாடோட 7th டெக்னிக் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவா. அதை பார்த்த உடனே வீமிங்ஷோனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆக்சுவலா இந்த ஸ்டார் பவர் ஸ்வாட் இருக்குல்ல, இது ஒரு பெரிய சீக்ரெட் மாதிரி. இத ஜெனரேஷன்ல ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் சொல்லி தருவாங்க. சோ இந்த டெக்னிக் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி உன்னால யூஸ் பண்ண முடியும்? அப்ப இதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் இருக்கு. இந்த ஃபைட்டுக்கு நடுவுல நான் யூஸ் பண்ணத ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்கா. அந்த மாதிரி ஒருத்தரால பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. அது மட்டும் கிடையாது, இந்த 7th டெக்னிக் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாருல அந்த 4th டெக்னிக், அந்த பிரேவ் எட்டர்னல் ஃபிளாஷ், அதே ஜியோங் அப்படியே யூஸ் பண்ணுவா. அது மட்டும் இல்லாம அந்த பிரேவ் எட்டர்னல் ஃபிளாஷ் இருக்குல்ல, அந்த டெக்னிக்ல ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்து அதோட ஸ்ட்ராங்கர் வெர்ஷனை நம்ம ஜியோங் யூஸ் பண்ணுவா. அதை பார்க்கும்போது அவருக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். இப்போ இந்த சண்டை போயிட்டே இருக்கும்போது கரெக்டா நம்ம ஜியோங்கோட அந்த ஸ்வாட் பார்த்து ஒரு இடத்துல மாத்தி விட்டார்ல, மாத்தி விட்டு கூட நம்ம ஜியோங் அடிச்சார்ல, இப்போ அதே மாதிரியான விஷயத்தை நம்ம ஜியோங்க பண்ணுவா. கரெக்டா அவரோட ஸ்வாட் பார்த்தா அதே மாதிரி மாத்தி விட்டு கரெக்டா அவர் எதிர்பார்க்காத நேரத்துல அவர் திருப்பி கட் பண்ணுவா. அவர் ஆரம்பத்துல சொன்னார்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு, இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ஜியோங் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா அவரோட ஓன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம ஜியோங்க அதை அவருக்கு எதிராக இன்னும் பெட்டரா வேற யூஸ் பண்றா. அவரை விட ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றா அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல. இத பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆக்சுவலா ஒருத்தவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படியே காப்பி பண்றது அப்படின்றதே ரொம்ப கஷ்டமான எபிலிட்டி தான். ஆனா அதை மட்டும் காப்பி பண்ணது இல்லாம அதை பேட்டிலுக்கு நடுவுல கரெக்டா காப்பி பண்ணி அதை உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்து அதை இன்னும் ஸ்ட்ராங்கரா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்ப லிட்டரலா இவ ஜீனியஸ் மட்டும் கிடையாது, இவ ஒரு மான்ஸ்டர் அப்படின்றத இப்பதான் அந்த வீமிங்ஷோன் புரிஞ்சுக்கிறாரு. ஆரம்பத்துல இந்த ஜாங்லியோங்காக்கு ஆபத்தா வந்துருவானோ அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சாரு. ஆனா இப்ப லிட்டரலா இவன் மொத்த ஹெவன் எர்த் அசோசியேஷனுக்கு ஆபத்தா வந்துருவான் அப்படின்றது அவருக்கு இப்பதான் புரிய வரும். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆள் தான் உள்ள வந்திருக்கான் அப்படின்னு. இப்ப இவனை தடுத்தே ஆகணும், எப்படியாவது இவனை தடுக்கணும், தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கரெக்டா அவர் மேல அட்டாக் பட்ட உடனே அந்த அட்டாக் பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ஜியோங்கோட கையை பிடிச்சிக்கிட்டு திரும்பி என்ஹான்ஸ்டு ஸ்வாட் கீயை யூஸ் பண்ணி தன்னோட ஸ்வாட் வச்சு நம்ம ஜியோங்க குத்திரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாரு. ஏன்னா கீயை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம ஜியோங்க கிட்ட கீ கிடையாதுல, அதை வச்சு ஓவர் பண்ணிடலாம் ட்ரை பண்ணுவாரு. ஆனா திருப்பி அவருக்கு அந்த ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது மத்த எல்லாமே பிளாங்கா இருக்கும். அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் வரும். திரும்பி அவரோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கிற மாதிரியான ஒரு எண்ணம்.
அந்த ஏனை வந்து அடுத்த செகண்ட் நம்ம ஜியோங்க அவரை தாண்டி போய் நிப்பான். கரெக்டா அவனோட பிளேடு அவர் மொத்தமா கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கும். என்னன்னு பார்த்தா அவர் கழுத்துல ஒரு கிளீனான ஒரு கட்டு. ஆக்சுவலா அந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல நம்ம ஜியோட கீ இருக்குல்ல, அது 3 மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, நம்ம ஜியோங்க இருக்கால மோக்கியூ சுனிக்கு இதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லி கொடுத்தான்ல, அந்த ஒரு டெக்னிக்கை இங்க யூஸ் பண்ணிருப்பான். சோ அது மூலமா தான் தன்னோட கீயை இன்க்ரீஸ் பண்ணி அவரையும் தோக்கடிச்சிட்டான். இப்போ அவர் பக்கத்துல போய் சொல்லுவா, நீங்க இதுக்கு தான் என் பிரச்சனையில தலையிட்டு இருக்கவே கூடாது. இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை, நீங்க ஒருவேளை என் பிரச்சனையில தலையிடாம என் வழியில குறுக்க வராம இருந்திருந்தீங்க, அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா எல்லாமே தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரே ஒரு விரலை வச்சு அவர் தலைய லைட்டா பின்னாடி தொட்டு விடுவா. தொட்ட உடனே அவர் தலை அப்படியே உருண்டு ஓடி கீழே போயிருல. இப்ப நம்ம ஜியோ கிளம்பலான்னு முடிவு பண்ணிடுவா. போறதுக்கு முன்னாடி அவர் பார்த்து லைட்டா திரும்பி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. அவர் கேட்கக்கூடிய கடைசி குட் நைட். இப்போ வீமென்ஷியன் செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜியோங்க சொல்லுவா, நான் நினைச்சதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னு. நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், இல்ல நீ போறதுக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம ப்ளூ ஸ்பிரிட் அந்த மாதிரி வெளில சொல்லியிருந்தாலும் அதோட மனசுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஜியோங்க அவனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை தோக்கடிச்சிருக்கா. அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இம்ப்ரூவ் ஆவாங்க. ஆனா நம்ம ஜியோட ஸ்பீட்ல யாருமே இம்ப்ரூவ் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஜியோங்க ஒரு ஜெட் வேகத்துல இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். அதுவும் பேட்டிலுக்கு நடுவில் இம்ப்ரூவ் ஆகிறதுலாம் யாருனாலுமே யோசிச்சு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான புத்திசாலியான ஆள் தான் நம்ம ஜியோங்க. இப்போ நம்ம ஜியோங்க அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்கக்கூடிய அந்த டெத் கீலாம் இருக்கும்ல, அது எல்லாமே ஒரே இடத்துல கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தவே நம்ம ஜியோங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், நிறைவேறாத ஆசைகளோட சாகரவங்களோட டெத் கீ ஒன்னா கம்பைன் ஆகி அது ஒரு மனுஷனோட உருவத்தை எடுக்கும். அதாவது லிட்டரலா அவங்க பேயா மாறிடுவாங்க. இப்போ இந்த வீமென்ஷியனுமே ஒரு ரிசன்ட்ஃபுல் ஸ்பிரிட்டா மாறிட்டான். சோ அந்த மாதிரியான ஒரு நிறைவேறாத ஆசையோட தான் இவன் செத்துருக்கான். அது என்ன ஆசை அப்படின்னா, இவனுக்கு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸே ஒரு கிரேட்னஸ், அதாவது என்லைட்மெண்ட் அடைஞ்சு அவனோட கண் பார்வையை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றது அவனோட ஆசை. அவன் பண்ணணும்னு நினைச்ச விஷயத்தை எப்படியே பண்ணிட்டான். அது எப்படி அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ அவனுக்கு கண்ணு தெரியுது. அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனால எல்லாத்தையும் தெளிவா பார்க்க முடியுது. என்ன ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அவன் செத்துட்டான் அப்படின்றது மட்டும் தான் அவனுக்கு வருத்தம். இப்போ அவன் செத்ததுக்கு அப்புறம் அவன் பார்க்கக்கூடிய முதல் உருவம் நம்ம ஜியோட உருவம் தான். அதாவது அவனை கொன்னவனோட உருவத்தை தான் முறையா பாக்குறான். நான் உன்னை இப்படி போய் பாக்குறேனே, எனக்கு ரொம்ப கோவமா வருது, எனக்கு ரொம்ப ஆத்திரமா வருது, நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன், நீ கால ஃபுல்லா நீ எங்க போனாலும் சரி உன்னை ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவானா. அப்பதான் நம்ம ஜியோங்க கவனிப்பா, நம்ம ஜியோங்க இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இது என்ன டவுட்டா இருக்கு, இவன் என்ன பார்த்து தான் சிரிக்கிறானா, எப்படி நான் இவன் கண்ணுக்கு தெரியுவேன், நான் தான் பேயா மாறிட்டேனே, இது இந்த பக்கம் போவா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போவான். அப்பயும் கூட நம்ம ஜியோங்க அப்படியே வருவான். திருப்பி அந்த பக்கம் போவான். அப்பயும் நம்ம ஜியோங்க ஃபாலோ பண்ணிட்டே வருவான். நான் உன் கண்ணுக்கு தெரியறேனா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதை கேட்ட உடனே நம்ம ஜியோங்க நல்லாவே தெரியறது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவனோட கழுத்தை வந்து பிடிச்சிடுவான். இதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒரு மனுஷனா இருந்து எப்படி ஒரு பேயோட கழுத்தை பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உடனே ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், ஏ குழந்தை இப்பதானே செத்த, அதுக்குள்ள என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா கடை அப்படின்னு. இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ளூ ஸ்பிரிட்டோட அந்த ஆரா இருக்குல்ல, அதை அவனால ஃபீல் பண்ண முடியும். இவன் ஆத்மா அப்படின்னா நம்ம ப்ளூ ஸ்பிரிட் பிரேதாத்மா, அதை அவனால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ உடனே நம்ம ஜியோங்க கேட்பான், இவனை வச்சு என்ன பண்றது அப்படின்னு. அப்போ உடனே நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், இவன்லாம் வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால இவனோட டெத் கீ எடுத்துட்டு இவனை மொத்தமா காலி பண்ணிடு அப்படின்னு. இப்போ உடனே நம்ம ஜியோங்க சொல்லுவான், இப்பதான் செத்த, அதுக்குள்ள திரும்பி என்கிட்டே சாக போற பாத்தியா, அடுத்த தடவை பிறக்கும் போதாவது உன்னோட வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு என்ன சரியா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஜியோ அவனோட டெத் கீயை மொத்தமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். இப்போ நம்ம ஜியோங்க அந்த டார்க் செக்ட்ல இருக்க அவனோட இடத்துக்கு கிளம்பி வந்துருவான். அவன் வந்த உடனே ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை கவனிப்பான். அது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, காட்ஸ் இங்க யாருமே நிக்க மாட்டாங்க, ஒரு மயான அமைதி இருக்கும். அதாவது நடமாட்டமே இருக்காது. காட்ஸ் மட்டும் கிடையாது, சர்வன்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. சோ இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அப்ப ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம ஜியோங்க அவனோட ரூமுக்கு போவான். ஆனா அங்க போன உடனே நம்ம டார்க் செக்ட் லீடர் தெளிவா அங்க உட்கார்ந்திருப்பாரு. இவரும் நம்ம ஜியோங்க பார்த்து கேட்பாரு, எங்க போயிட்டு வர, ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு. நம்ம ஜியோங்க நான் ட்ரெயினுக்கு தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அதை நம்பவே மாட்டாரு. நீ ட்ரெயினுக்கு போயிருக்க அப்படின்னு நீ என்கிட்ட போய் மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம ஜியோங்க நீங்க வேணா காட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, காட்ஸ் கிட்ட தானே, எனக்கு ஆரம்பத்துல இருந்து ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்துல ஒரு சின்ன ஃபீலிங்கா மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா போக போக அந்த ஒரு ஃபீலிங் ரொம்ப அதிகமாயிட்டே போச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், உன்கிட்ட இருந்து தான் அந்த ஃபீலிங் வருது அப்படின்றது எனக்கு போக போக தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு. சொல்லு என்னோட காட்ஸ்க்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா நம்ம ஜியோட கழுத்துல கத்தி வச்சிருவாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஜியோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா அவர் கத்தி வச்ச வேகத்தை பார்க்கும்போது இவர் கண்டிப்பா வீமென்ஷியனோட ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோ முடிவு பண்ணிடுவான். சோ இவர் கூட சண்டை போட்டு நம்ம ஜியோவால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இவர் நம்ம ஜியோக்கு எதிராக எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாம தான் பேசுறாரு. அதாவது நம்ம ஜியோங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இருந்தாலும் நம்ம ஜியோ மேல இந்த அளவுக்கு தெளிவா சந்தேகப்பட்டிருக்காரு அப்படின்னா அப்ப அவரோட இன்ஸ்டிங்க்ட் அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப ரொம்ப புத்திசாலியான ஆளும் கூட. இவர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, கண்டிப்பா காரணத்தை சொல்லி ஜெயிக்க முடியாது. அப்ப இவர்கிட்ட வேற ஒரு விஷயத்தை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோ முடிவு பண்ணிடுவான். இப்போ நம்ம ஜியோ சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன் அப்படின்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஜியோ கிட்ட தெளிவா ஒரு பிளான் இருக்கு. இப்போ நம்ம ஜியோ பேச ஆரம்பிப்பான். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மதம் இருந்துச்சு. அந்த மதத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதுக்காகவே அந்த மக்கள் எல்லாரையும் மொத்தமா அழிக்கணும் ட்ரை பண்ணாங்க. இந்த உலகத்தை விட்டு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஏன் இன்ன வரைக்கும் கூட அந்த மக்கள் எல்லாருமே அந்த மதத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருமே ஊரை விட்டு தள்ளி வைக்கணும், மொத்தமா அவங்களை காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மதத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே நெருப்பு தான் அவங்களோட கடவுளா கும்பிடுவாங்க. அதே மதத்தை சேர்ந்தவர் தானே நீங்களும், நீங்க ஜோரோஸ்ட்ரியனிசத்தோட ஃபாலோவர் தானே அப்படின்ற மாதிரி கேட்பான். இது கேட்ட உடனே நம்ம டார்க் செக்ட் லீடர் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தார்ல, அவரோட கண்ணிலே பயம் தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி எப்படி இவருக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு.
ஆக்சுவலா 1.25 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுவாங்க. நம்ம ஜியோங் அவனோட வீட்டுல இருக்கும்போது இந்த காட்ஸ் எல்லாரும் அவனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டாங்கல்ல, அந்த இன்டர்னல் ஆஃபீஸர் கூட கொண்டு வந்திருப்பார்ல. சோ அப்ப நம்ம ஜியோங் கரெக்டா இப்பவே இந்த டார்க் சைட் கிளியரோட ஸ்க்ரோலை எடுத்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். ஏன் அப்படின்னா இதுல இருக்க இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோங் யோசிப்பான். அதுதான் ஓபன் பண்ணி பார்ப்பான். ஆனா ஓபன் பண்ணி பார்த்த உடனே அதுல எழுதி இருக்க மொழி என்ன மொழினே தெரியாது, ஒரு மாதிரி வித்தியாசமான மொழியில் எழுதியிருப்பாங்க. ஆனா அது என்ன அப்படின்றது நம்ம ஜியோங்க்கு தெளிவா தெரியும். அது பெர்ஷியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவான். என்னது பெர்ஷியாவா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ ஸ்பிரிட் ரொம்ப ஆச்சரியமா கேட்கும். ஏன் அப்படின்னா இந்த பெர்ஷியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு நாடு, இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கு. சோ அந்த நாட்டோட மொழி எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோங்க பத்தி கேட்கும். அப்பதான் நம்ம ஜியோங் சொல்லுவான், அந்த நாட்டோட ஒரு சில மருந்து பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட தாத்தா தான் எனக்கு சொல்லி தந்தார் அப்படின்னு. என்னது மருந்துக்காக ஒரு மொழியை சொல்லி கொடுத்திருக்காரா, அதெல்லாம் இருக்கட்டும், அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் கேட்கும்போது நம்ம ஜியோங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தா மார்ஷியல் டெக்னிக் மாதிரி தெரியல, மேபி போயமா இருக்கும்னு நினைக்கிறேன், இது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோங்க படிக்க ஆரம்பா. நான் புனிதமான நெருப்புல நீராடுவேன், எனக்கு வாழ்வு சாவும் ஒண்ணுதான், நான் எடுக்க போற எந்த வழியா இருந்தாலும் அந்த வழியை அந்த வெளிச்சமே காட்டும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ப்ளூ ஸ்பிரிட் இது என்ன அப்படின்றது தெரிய வந்துடும். இப்போ உடனே நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், இது ஒரு போயமும் கிடையாது, இது ஒரு மார்ஷியல் டெக்னிக்கும் கிடையாது, இது ஒரு பிரேயர் அப்படின்னு. டைம் பெருசா இல்ல, அதனால சீக்கிரமா சொல்லிடுறேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்ட் இருந்தாங்க. அந்த கல்ட் நெருப்பை மட்டும் தான் தங்களோட கடவுளா கும்பிடுவாங்க. அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே மக்கள் எல்லாரும் மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஏன் இன்ன வரைக்கும் கூட அதை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த டார்க் செக்டர் லீடர் இந்த கல்ட்டை சேர்ந்தவர் அப்படின்னா அப்ப அப்படின்னு சொல்லும் போதே அப்ப நம்ம ஜியோங் அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவான். அப்ப அவருக்கு தான் பிரச்சனை, அப்ப அவரோட வீக்னஸ் இனி நம்ம கிட்ட, அவர் குடுமி ஏன் கையில அப்படின்னு. இப்ப அந்த ஒரு வீக்னஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோங் யோசிச்சுட்டு இருந்தா. ஆனா பிரச்சனை என்னமோ நம்ம ஜியோங்க்கு தான். ஆக்சுவலா நம்ம ஜியோங்க இப்ப கொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு நம்ம டார்க் செக்டர் லீடர். இப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கல்ட்டை சேர்ந்தவங்க எல்லாரையும் மத்தவங்க எல்லாரும் எப்படி கொல்லணும்னு யோசிச்சாங்களோ அதே மாதிரி இந்த கல்ட்டை சேர்ந்தவங்களுமே அவங்களோட நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. இப்ப நம்ம லீடரும் அதே மாதிரிதான். நம்ம ஜியோங்க்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனோட வாயை மூடணும் அப்படின்னா அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏன் நம்ம ஜியோங்கே மொத்தமா காலி பண்ணி கூட அவனோட வாயை மூடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும், நான் இதுக்கு தான் சொன்னேன் ஆரம்பத்துல இருந்து இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வராத இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாத அப்படின்னு. இப்ப இதை எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அப்படின்னு. இப்போ உடனே நம்ம லீடர் சொல்லுவாரு, இன்னும் எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும் அப்படின்றது தெரியல, ஆனா ஒவ்வொருத்தரா குறைச்சு வர்றதுதான் எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அவனை காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கத்தியை எடுத்துட்டு வருவாரு. அப்போடே நம்ம ஜியோங்க உண்மையா பேச ஆரம்பா, நான் என்னோட உடம்ப நெருப்புல நீராடுவேன், எனக்கு வாழ்வு சாவு ரெண்டுமே ஒண்ணுதான், நான் ஒரு பாதையை எடுக்க போறேன் அப்படின்னா அந்த பாதையை இந்த ஒளியே காட்டும், இன்பம் துன்பம் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவான். இது சொல்லி முடிச்ச உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். டக்கு நம்ம ஜியோங்கே விட்டுருவாரு. எப்படி உனக்கு எப்படி இந்த பிரேயர் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆக்சுவலா நம்ம ஜியோங்க அந்த ஸ்க்ரோலை பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை அப்படியே பார்த்திருந்தாலும் அவனுக்கு அந்த பெர்ஷியன் லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஆனா அப்படி இருந்தும் கூட இந்த பிரேயரை ஒருவேளை மிஸ் ஆகாம சொல்றான் அப்படின்னா அப்ப இவன் ஒருவேளை மெம்பரா இருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜியோங்க பத்தி கேட்பாரு, நீ எங்கல்ல ஒரு ஆளா இல்ல எங்கல்ல ஒரு ஆள் மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு. இது கேட்ட உடனே நம்ம ஜியோங்க அப்பதான் சிரிக்க ஆரம்பா. ஏன்னா அவன் பிளான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. இப்பதான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டுக்கு நம்ம ஜியோங்க என்ன பிளான் போடுறோம் அப்படின்றதே புரிய வந்துச்சு. நம்ம ஜியோங்க அவனே அந்த வீக்னஸா மாறணும்னு முடிவு பண்ணிட்டான். அதாவது நம்ம ஹீரோவுமே அந்த பிலிவர்ல ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இப்ப அடுத்த நாள் காலையில வந்துரும். வந்த உடனே இந்த டார்க் சைட் லீடரும் அப்பாடியோ இது ஒரு நல்ல நாளா முடிஞ்சிருச்சு, சரி நான் கிளம்புறேன், இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆர்டர் சேர்ந்தவங்க, அதனால எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோவுமே நான் ஆர்டருக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னதும் சரி நீ பொறுமையா போய் ரெஸ்ட் எடு, நான் மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட் பக்கத்துல வந்து சொல்லும், எந்த கஷ்டமான சிச்சுவேஷனா இருந்தாலும் நீ மட்டும் தப்பிக்கிறதுக்கு தெளிவா ஒரு பிளான் வச்சிருக்க அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்து நம்ம ப்ளூ ஸ்பிரிட்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் இருந்துச்சு. அவன்கிட்ட இருந்து அந்த கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணி அதை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேனிபுலேட் பண்ணி அந்த டார்க் செக்ட் லீடர், அதுவும் இன்டெலிஜென்ஸை ஹேண்டில் பண்ற டார்க் செக்ட் லீடரையே மேனிபுலேட் பண்ணிருக்கான், கண்ணா பின்னான் மேனிபுலேட் பண்ணிட்டான். ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு படிக்கு மேல போய் இன்னொரு விஷயமும் பண்ணிருப்பான். அதை பார்க்கும்போது நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்றத காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த பிரேயரை சொல்லி முடிச்ச உடனே நம்ம டார்க் செக்ட் லீடர் கேட்டிருப்பாரு, நீ எங்கல்ல ஒரு ஆளா, நீ ஒரு மெம்பர் அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல நம்ம ப்ளூ ஸ்பிரிட் வந்து சொல்லியிருக்கோம், மோட்டல் நீ அவங்க மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா இவரு இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ற ஒரு ஆளு, இவருக்கு எக்கச்சக்க சீக்ரெட்ஸ் தெரியும். சோ அப்படி இருக்கிறப்ப உன்னோட இன்ஃபர்மேஷனை சீக்கிரமா எடுத்துருவாரு, நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் இல்ல அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு, அதனால ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா இந்த ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ ஏற்கனவே யோசிச்சிருவான். ஆனா நம்ம ஹீரோ இதை மட்டும் ட்ரை பண்ண அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கிடுவான் தான். ஆனா அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ பண்ண போறான். அது என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஹீரோ பேச ஆரம்பிச்சிருவான், மெம்பரா நான் மெம்பர்லாம் கிடையாது, எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது, ஏன் அப்படின்னா எனக்கு இந்த பிரேயரை ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி. யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலா ஒரு வயசான ஆளு, அவரோட மூஞ்சில நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அவர் யார் என்ன ஏது அப்படின்றது எனக்கு தெரியல, அவரோட பேரை கூட சொல்லல, அதனால அவர் யார் அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவான். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம டார்க் செக்ட் லீடர் சொல்லுவாரு, நீ சொல்றது எல்லாமே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு, எல்லாமே சரியா தான் வருது, ஆனா ஆதாரமே இல்லாம இது எல்லாத்தையும் என்னால
சொன்னதை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு ஆக்சுவலா அவருக்கு திரும்பி சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஹீரோ சொல்றது எல்லாமே ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் தெரியும். ஆனா நம்ம ஹீரோ அப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். ஆக்சுவலா இந்த பிரேயரை நான் ஒரிஜினல் டெக்ஸ்ட், அதாவது அந்த பெர்ஷியன் லாங்குவேஜ்லயே கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்பதான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு நம்ம ஹீரோ என்ன ட்ரை பண்றான் அப்படின்றது புரிய வரும். இப்போ இந்த டார்க் சைட் லீடரும் கேட்பாரு, எனது பெர்ஷியன் லாங்குவேஜ் இல்லையா, அது ஒரு பெரிய ஆளால மட்டும் தான் பண்ண முடியும், ஒரு முக்கியமான மெம்பரா இருந்தா மட்டும் நான் அந்த மாதிரி சொல்லி தர முடியும். அப்படின்னா நீ வேற யாரோ ஒரு முக்கியமான ஆள்கிட்ட தான் கத்துருக்க. சரி, அதை நான் நம்பணும் அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், அந்த பிரேயர்ல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கும்ல, அது எதையாவது எனக்கு எழுதி காட்டு அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அதை எழுதி காட்டும் அப்படின்றதுக்காக போவான். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே பெர்ஷியன் லாங்குவேஜ் தெரியும், அவங்க தாத்தா தான் சொல்லி கொடுத்திருக்காருல. அது மட்டும் இல்லாம அந்த பிரேயரை ஒரு தடவை படிச்சிட்டான். சோ அது என்ன இருக்கும் அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதை அப்படியே தெளிவா அச்சடிச்ச மாதிரி எழுதிடுவான். அதுவே முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்கும்ல, அந்த வார்த்தையை எழுதி காமிச்சிருவான். அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஹீரோ சொன்னதுல அம்புட்டுமே போய் தான், பூரா போய். ஆனா அந்த பொய் எல்லாத்தையும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு. அந்த பொய் எல்லாத்தையும் அடுக்கி 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 அது எல்லாத்தையும் தெளிவான நம்பக்கூடிய ஒரு உண்மையா மாத்திருக்கான் நம்ம ஹீரோ. அதுவும் அவன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், அதோட அவனுக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜ், இதோட அவனோட அந்த மெமரி பவர், இது எல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி ஒரு சூப்பரான பிளான போட்டு நம்ம ஹீரோ இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஈஸியாவே தப்பிச்சிருவான். அது மட்டும் இல்லாம இது உனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா அவரா மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப அவர் தான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்க் சைட் லீடர் எவரையோ ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு அவரே அழுக ஆரம்பிச்சிருவாரு. அவர் இன்னும் உயிரோட இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. இப்போ இந்த லீடர் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவாரு, நீ எங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, உனக்கு இது எல்லாத்தையும் கத்து தந்தவர் எங்க போனார் அப்படின்றது உனக்கு தெரியுமா, அவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவான். சரி பரவாயில்ல, உனக்கு தெரியாதுனாலும் அவர் அட்லீஸ்ட் உயிரோட இருக்கார்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா யார் என்ன ஏதுனே நம்ம ஹீரோக்கு தெரியாது. நம்ம ஹீரோ யாருனே தெரியாம உருவாக்குன ஒரு கேரக்டர் தான் அது. இப்போ நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா இவர் சூப்பரான ஒரு கேரக்டர் உருவாக்குறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அதை வச்சு இவர் மொத்தமா மேனிபுலேட் பண்ணிட்டால. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படும். ஆனா நம்ம ஹீரோ அத்தோட முடிச்சிருக்க மாட்டான். இப்போ நம்ம ஹீரோ திரும்பி அந்த லீடரை பார்த்து சொல்லுவான், ஆக்சுவலா அவர் எங்க போனார் அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது கேட்ட உடனே நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு ஒண்ணுமே புரியாது. என்னது முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு போனாரா, அவர் யாருன்றதே உனக்கு தெரியாது, அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி உன்கிட்ட விட்டுட்டு போயிருக்க முடியும், இவன் என்ன உணர்றான், இவன் என்ன யோசிக்கிறானே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போதே நம்ம ஹீரோ திருப்பி அந்த பெண் எடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆக்சுவலா ஒரு பெர்ஷியன் லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்துட்டு போனாரு. ஆனா அது என்ன ஏது அப்படின்றது எனக்கு புரியல, நீங்க வேணா படிச்சு பார்த்து அது என்னன்னு புரியுதான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். இப்போ நம்ம ஹீரோ ஸ்வாட் ஆஃப் த சோல் அப்படின்னு எழுதுவான். அதை படிச்சு பார்த்தோன்னே நம்ம டார்க் சைட் லீடர் கேட்பாரு, என்னது ஃபேண்டம் ஸ்வாட் அப்படின்னு. இப்பதான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு எல்லாமே புரிய வரும். ஓஹோ, நீ அப்படி வரியா அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம ஹீரோட தாத்தாவை கொண்டவர் யாரு, அந்த ஃபேண்டம் ஸ்வாட். அந்த ஃபேண்டம் ஸ்வாட பத்தி நம்ம ஹீரோ எங்கேயாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடினான். ஆனா அவனை பத்தி பர்டிகுலரா அவனை மட்டும் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா அவனை நம்ம டார்க் சைட் லீடரோட கம்பைன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம டார்க் சைட் லீடர் அவராவே தேட ஆரம்பிச்சிருவாருல. நம்ம டார்க் சைட் லீடர் யாரு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸா ஹேண்டில் பண்றவர், அதுவும் இந்த மூரியம்லயே ஒரு ஸ்ட்ராங்கான செக்டை சேர்ந்தவர். சோ இவர் கண்டிப்பா தேடினார் அப்படின்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம்ல. இதனாலதான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லியிருக்கோம் நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆள் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இந்த சிச்சுவேஷனை அவனுக்கு ஏத்த மாதிரி ஹேண்டில் பண்ணது மட்டும் இல்லாம அந்த சிச்சுவேஷனை அவனுக்கு ஏத்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிட்டான். அதை பார்க்கும்போது அதுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லு, இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. நீ ஏற்கனவே பாத்தீல அவரே உன்னை கொல்ல ட்ரை பண்ணார்ல, சோ அதனால கொஞ்சம் கவனமாவே இரு, இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பைத்தியக்காரங்க அப்படின்னு. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஹீரோ ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலா நீ ஏற்கனவே என்கிட்ட என்ன சொன்ன, இந்த ஆர்த்தடாக்ஸ் அன்ஆர்த்தடாக்ஸ் இவங்க எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு பிரிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத உங்களால எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு தானே நீயே கேட்ட. ஆனா இப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு மதம் இப்படிதான் இருக்கும், அவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க அப்படின்றத நீ மட்டும் எப்படி முடிவு பண்ற அப்படின்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் என்ன சொல்றதுன்னு தெரியாம தனறிக்கிட்டு இருக்கோம். அப்போ உடனே ஆமா நான் அப்படிப்பட்டவதான், நான் அப்படி ஒரு ஐடியாவை தான் வச்சிருக்கேன், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நம்ம ஹீரோ சொல்லுவா, எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா உங்ககிட்ட தப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை நீ உடனே ஒத்துக்கிற, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்போ நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டும் கேட்கும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், இனிமேல் எல்லாத்தையும் நீயே பண்ணி ஆகணுமே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பண்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா இந்த டார்க் சைட் லீடர் இருக்கார்ல, இவருக்கு ஃபேண்டம் ஸ்வாட் பத்தி சுத்தமா தெரியாது, அவருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுவாரு. இவர்கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லனா எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்போதே நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆமா இவர் தான் அசோசியேஷன் லீடரோட காட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில ரூமர்லாம் கேள்விப்பட்டேனே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு சில ரூமர்ஸ்லாம் இருந்துச்சுதான், ஆனா அதெல்லாம் உண்மையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அசோசியேஷன் லீடரோட காட பத்தி அசோசியேஷன் லீடருக்கு மட்டும் தான் தெரியும், வைஸ் லீடருக்கு கூட தெரியாது. அப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சே, நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சா, இவனை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது நம்ம ஹீரோ நினைக்கும் போது அப்பதான் நம்ம ஜியோக்கு டக்குனு இன்னொரு ஒரு ஐடியா வரும். ஆமா இந்த பாய்சன் கிங்கோட இந்த ஃபேண்டம் ஸ்வாட் சண்டை போட்டதா நான் கேள்விப்பட்டேனே, ஏன் அவர்கிட்ட நம்ம பேசி பார்க்க கூடாது அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு, இல்ல அது இப்ப கரெக்டான டைமா இருக்காது. ஏன் அப்படின்னா இப்பதான் அவங்களோட அம்மா இறந்து போயிருக்காங்க, அந்த ஒரு காரணத்தினால இந்த பாய்சன் கிங் ஐசோலேஷன்ல இருக்காரு, அதனால அங்க போனா கூட நம்மளால மீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம டார்க் சைட் லீடர் சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோ இது இருந்தா மீட் பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு 3 விஷயத்தை எடுத்து காட்டுவான். அது என்ன அப்படின்னா அந்த 3 பிளேக்கு
கார்ப்சூலர் வேலி இருக்குல்ல, அங்க நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்றதுக்காக ஒரு 3 பிளேக்க கொடுத்திருப்பாங்கல்ல. இதை மட்டும் நம்ம ஹீரோ எடுத்துட்டு போனானா இங்க இருக்கிற யார வேணாலும் நம்ம ஹீரோவால மீட் பண்ண முடியும். அதாவது ஏதாவது ஒரு ஹையர் அப் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவால டீச்சிங்ஸை ரிசீவ் பண்ண முடியும். ஆனா இதை பார்த்த உடனே டக்கு நம்ம டார்க் செக்டர்ல கேட்பாரு, ஆனா இது ஒரு முக்கியமான விஷயமாச்சு, இதை வச்சு நீ யார்கிட்ட இருந்தாலும் டீச்சிங்ஸை ரிசீவ் பண்ணலாமே, மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் என்ன வேணாலும் உனக்கு கிடைக்குமே, அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போய் இதை நீ யூஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லுவான், ஆக்சுவலா நான் ஆர்டருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், இந்த ஆர்டருக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அது எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு. அதை பார்க்கும்போது அவருக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சே, நம்ம ஹீரோ இந்த ஒரு ஆர்டருக்காக இவ்வளவு தூரம் போறானா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. அவர் என்னமோ ஒரு பக்கம் பெருமைப்படுவாரு, ஆனா நம்ம ஹீரோ என்னமோ அவரை மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அவரு சொல்லுவாரு, அப்படின்னா நீ நாளைக்கே போகலாம், நாளைக்கு தான் சரியான நாளா இருக்கும் அப்படின்னு. நாளைக்கு என்ன அப்படின்னா அந்த பாய்சன் கிங்கோட பேரனோட பிறந்த நாள். சோ அதுக்காக டார்க் சைட்ல இருந்து ஒரு கிஃப்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. நம்ம ஹீரோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்க போறான் அப்படின்னா அப்ப அதை இவன்ட்டே கொடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து விடணும்னு நினைப்பாரு. நம்ம ஹீரோவும் இப்போ ஒரு வழியா அந்த ஃபேண்டம் ஸ்வாட பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அடுத்த நாள் இந்த கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நேரா அந்த பாய்சன் கிங்க பாக்குறதுக்காக கிளம்பி போயிருவான். அவனோட இடத்துக்கே கிளம்பி போயிருவான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அவங்க தாத்தாவை கொன்னவனை தான் கண்டுபிடிக்கணும், அவனை கண்டுபிடிச்சு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அவனை தான் எல்லா மொழியிலும் தேடிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு வழியா நம்ம ஹீரோ எதுக்காக இதனால ஓடிக்கிட்டு இருந்தானோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை வச்சே பிடிச்சு அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவா நம்ம ஹீரோ. சோ நம்ம ஹீரோ எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்க போறான் அப்படின்றத போக போக தான் நம்ம பார்க்க முடியும். அங்க போய் பார்த்தா இந்த பாய்சன் கிங்கோட மேனர் ரொம்ப ரொம்ப பெருசாவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா இது 5 கிங்ஸ்ல ஒரு ஆள்ல, சோ அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மேனர். இப்போ நம்ம ஹீரோ இந்த பாய்சன் கிங்க மட்டும் மீட் பண்ணிட்டா அந்த ஃபேண்டம் ஸ்வாட் பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். சோ அதுக்காக தான் ஒரு குறிக்கோளோட போயிட்டு இருப்பான். இப்போ அவன் போறப்ப கரெக்டா அங்க இன்னொருத்தவங்க வரத கவனிப்பான். அது யார் அப்படின்னா அந்த வீசோ இயோன். இப்போ அவளும் பார்த்த உடனே ஓஹோ மோகியோங் வான் நீ இங்க தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாளா. பார்த்தா பின்னாடி இருந்தா அதே நேரத்துல இந்த ஜாங் யூ வாக் வந்துருவான். அவளும் உடனே ஓஹோ மோகியோங் வான் நீ இங்க தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி அவனும் கேட்பான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல நடந்து வந்த உடனே இரு துருவங்கள் மீட் பண்ண மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிக்காது. இவங்க ரெண்டு பேருமே அடுத்த அசோசியேஷன் லீடரா மாறணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த பாய்சன் கிங்கோட சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. சோ அதனால அந்த ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்திருப்பாங்க. சோ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி இருக்கதா செய்யும். ஆனா இப்போ நம்ம வீசோயோனுக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜாங் யூங்கா ஒரு கொலவெறியோட பாத்துக்கிட்டு இருக்கான். இவர் அப்படியே கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு பாத்துக்கிட்டு இருக்கான். அது ஏன் அப்படின்றது அவருக்கு புரியாது. ஆக்சுவலா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு கிளம்ப போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த வி மெங்ஷோனை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனோட இடத்துக்கு போயிருக்கான். ஆனா அங்க போய் பார்த்தா நம்ம வி மெங்ஷோன் இறந்து கிடக்குறான். வி மெங்ஷோனோட ஆளுங்க யாருக்குமே அவனை யார் கொண்டது அப்படின்றது தெரியல. ஏன் அந்த வி மெங்ஷோனுக்கு கூடவே ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருப்பான்ல அவனோட அல்லக்கை மாதிரி அவனுக்குமே சுத்தமா ஐடியாவே இல்ல யாரா இதை பண்ணது அப்படின்ற மாதிரி அவனுக்கு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. இதனாலே நம்ம ஜாங் யூங் அக்கு ரொம்ப கோவம் வந்து அவனோட காட்சி எல்லாரும் இருப்பாங்கல்ல அங்க காட்சி வேலை பாக்குறவங்க அவங்க எல்லாரையும் அப்படியே கொல்ல சொல்லிடுவான். அது மட்டும் கிடையாது அந்த அல்லக்கைன்னு ஒருத்தர் இருந்தால அவனையும் கூட கொல்லணும்னு சொல்லிடுவான். அப்ப சுத்தி இருக்கிற மிச்ச பிக்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்களா வந்து சொல்லுவாங்க வேணா யங் மாஸ்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் அப்படின்னா இந்த வி மெங்ஷோன் கீழ ஒரு 50 எலைட்டான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் இப்ப ஹேண்டில் பண்றதுக்கு வேற யாருமே இல்ல, இவன் ஒருத்தன் தான் இருக்கான், அதனால இவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் யூங் அக்கு வேற வழியே இல்லாம அவனை விட்டுருவா. இப்ப அந்த ஒரு நேரத்துல இப்ப இது எல்லாத்தையும் பண்ணது கண்டிப்பா ஒரு சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்த சொல்லுவான். இவன் யார் அப்படின்னா இவனோட பேரு கோ இயோன் போ. ஆக்சுவலி இவனோட அப்பாவான கோ இயோன் பியோ இந்த ஹெவனட் அசோசியேஷனோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அதோட ஹெட்டா இருக்காரு. இவங்களுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அனலைஸ் பண்றதெல்லாம் எப்படி அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால இந்த சண்டையை பார்த்த உடனே இங்க இருந்தவங்க சண்டை போட்டவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க எந்த லெவல்ல இருப்பாங்க என்ன மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் அவன் ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவான். சோ இது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு இதை பண்ணவன் கண்டிப்பா ஒரு சுப்ரீம் பீக் லெவல்லையாவது இருக்கணும் இல்ல அதுக்கு மேல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது கேட்டோன்னே அவங்க யாரா இருப்பாங்க அப்படின்றத நம்ம ஜாங் யூங் ஒரு லெவல் கெஸ் பண்ணிடுவான். ஏன் அப்படின்னா நம்ம ஜாங் யூங்காக்குமே இந்த சுப்ரீம் பீக் லெவல்ல தான் இருக்கான். அதனால இவனோட லெவல்ல ஒரு சில பேர் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்றது இவனுக்கும் தெரியும். அதனாலதான் இவங்க யார் அப்படின்றத கெஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம இவனோட ஆளை ஒருத்தவன் கொல்லணும் அப்படின்னா அது 2 பேர் மட்டும் தான் பண்ண முடியும். ஒன்னு அந்த நா யூல்றாங்க, ரெண்டாவது அந்த வி சோ யோன். சோ இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் இவங்க கூட பிரச்சனை இருக்கு. மத்தவங்க யாரும் இவனோட ஆளை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்ல. அவங்க 2 பேரும் இதை கண்டிப்பா டைரக்டா பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களோட ஆளுங்க வச்சு பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேர்ல யாரோட ஆள் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா பிக்ஸ் கிட்டயும் உத்தரவு போட்டிருப்பான். இப்ப அதனாலதான் அவன் இந்த அளவுக்கு கோவமா இருப்பான். ஏன் அப்படின்னா நம்ம விசோயோன் கூட ஒருத்தன் வந்திருக்கான்ல இவன் இதை பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவன் தான் கிரேட் பேலஸோட ஸ்குவாட் லீடர். இவனோட பேரு ஊ ஹோராங். இந்த ஊ ஹோராங் யார் அப்படின்னா நம்ம பிளேட் கிங்கோட ஃபர்ஸ்ட் டிசிபிள். இவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளும் கூட. சோ இவன் இதை பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே தன்னோட ஆளை கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் ரொம்ப ரொம்ப கோவத்துல இருந்தால இப்ப அதை பண்ணிருக்கிறதுக்கு ஒருத்த வாய்ப்பு இருக்கு. அவன் தான் கண்ணு முன்னாடியே இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். இவனை கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு கோவம் வரும். இப்ப அவனோட கீ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானா. இப்ப அந்த ஊராங்குமே ஒரு மாதிரி சண்டை போற பொசிஷன்ல இருப்பான். அப்ப அந்த நேரத்துல அந்த பீ கொத்தி வந்து சொல்லுவா யங் மாஸ்டர் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, இங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. அது மட்டும் இல்லாம இவங்க தான் இதை பண்ணிருப்பாங்க அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு. இப்ப
இப்ப இவனுமே கொஞ்சம் பொறுமையா இருந்துகிட்டு சரி அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்க இருந்து போயிருவான். இவன் எதுக்காக கோவப்பட்டான் அப்படின்றது நம்ம வீசோயோனுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம வீசோயும் டக்கு நம்ம ஜியோங்க பார்த்துட்டு ஆமா அவன் ஏதோ உன்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டானே நீ ஏதோ அவன் கூட சேர்ந்துட்டே அப்படின்னு சொல்லி கேட்பாளா. இல்ல நான் எதுவும் சேரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அப்பாடியோ இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீ ஏதோ அவன்கிட்ட போய் சேர்ந்துடாத. நம்ம பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வந்து உன்னை அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிருவா. இவங்க ரெண்டு பேரும் யார் முதல்ல போய் அந்த பாய்சன் கிங்க மீட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் அசோசியேஷன் லீடரா மாறணும் அப்படின்னா வைக்கிங்ஸ்ல ஒரு ஆளான பாய்சன் கிங்கோட சப்போர்ட் இவங்களுக்கு கண்டிப்பா தேவை. அதனாலதான் அந்த சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் மும்முரமா போயிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக போவான். ஆனா அவன் உள்ள நுழைச்ச உடனே அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் தடுத்து நிறுத்திடுவாங்க. நீங்க யாரு எங்க இருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவன் யார் அப்படின்றத சொன்ன உடனே ஓஹோ அப்படியா நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆனா உங்களோட பேரை இங்க எழுதி வச்சுட்டு நீங்க திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் ஏன் கேட்பான். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தான். அதுக்காக கண்டிப்பா நிறைய பேர் பார்க்க வருவாங்க தான். இருந்தாலும் நம்ம பாய்சன் கிங் இன்னுமே மார்னிங்ல தான் இருக்காரு. சோ அவரு யாரையுமே பாக்குற சூழ்நிலையில இல்ல. அதனால முக்கியமான கெஸ்டா இல்லாத வரைக்கும் வேற யாரையும் உள்ள அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க திரும்பி போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோ சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி கிளம்பிடுவானா என்ன. நம்ம ஹீரோ எந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கானோ அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோ இங்க இருந்து போகவே மாட்டான். அதனால அவனோட ஆயுதத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த பாய்சன் கிங்கோட ஒய்ஃபும் அவங்களோட ரெண்டாவது பையனும் ரொம்ப வேகமா இந்த வீசோயும் ஜாங்வாக்கையும் பாக்குறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பாய்சன் கிங் இன்னும் யாருக்குமே அவரோட சப்போர்ட்டை அறிவிக்கவே இல்லை. அவர் இன்னுமே நியூட்ரலா தான் இருக்காரு. அதனால அவரோட சப்போர்ட் கண்டிப்பா தங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இது நம்ம பாய்சன் கிங்கோட ஒய்ஃப்க்கும் தெரியும். இருந்தாலும் அந்த பாய்சன் கிங் ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க மாட்டாரு. சோ அவர் இப்ப மார்னிங்ல இருக்காரு ஐசோலேஷன்ல இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வெளில வரவே மாட்டாரு. யாரு வந்தாலும் கண்டிப்பா வெளில வர மாட்டாரு. அசோசியேஷன் லீடரோட உத்தரவா இல்லாத வரைக்கும் வேற எந்த விஷயத்துக்கும் அவர் அடிபணியவே மாட்டாரு. சோ அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா பார்க்க வர மாட்டாரு. அதனால இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நேர்ல பார்த்து சொல்றதா சரியா இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இப்ப நம்ம பாய்சன் கிங்கோட ஒய்ஃப்மே நேர்ல கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எங்களோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் சொல்லி முடிச்ச உடனே திரும்பி இந்த வீசோயும் இந்த ஜாங்கியோ காக்கு ரெண்டு பேரும் மோதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னே இவங்களும் யோசிப்பாங்க இங்கேயும் கூட இவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே. ஆக்சுவலா நீங்க வந்ததுக்கெல்லாம் நன்றி தான். இருந்தாலும் இப்ப நீங்க கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஒருத்தர் வேகமா ஓடி வந்து லேடி ஒரு முக்கியமான பிரச்சனை டார்க் சைட் லீடரோட டிசிப்ளின் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது கேட்ட உடனே அவங்களும் சொல்லுவாங்க யார் வந்திருந்தா என்ன திருப்பி அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ உடனே இவனு சொல்லுவான் ஆனா அவன் இதை எடுத்துட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பிளேக்ஸையும் காட்டுவான். இதை பார்த்த உடனே அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோவை திருப்பி போக சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நான் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காக பார்க்க வந்திருக்கேன். நீங்க இதை வச்சுட்டு என்னை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் இந்த 3 பிளேக்ஸையும் காட்டியிருப்பான். இந்த 3 பிளேக்ஸை காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை உள்ள விட்டு தான் ஆகணும். ஆக்சுவலி இந்த 3 பிளேக்ஸுக்கு எந்த அளவுக்கு பவர் அப்படின்னா இந்த அசோசியேஷன் லீடரோட உத்தரவுக்கு எந்த அளவுக்கு பவரோ அதே அளவுக்கு பவர் தான் இதுல இருக்கு. சோ அதனால இதை யாராவது காட்டாங்க அப்படின்னா அவங்களை கண்டிப்பா உள்ள விட்டு தான் ஆகணும். இப்ப நம்ம ஹீரோவும் அதை சொல்லி தான் உள்ள வந்திருப்பான். ஆக்சுவலா யார் இவனை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே சகல மரியாதைகளோட இவனை உள்ள கூட்டிட்டு வருவாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா உள்ள என்ட்ரி கொடுப்பான். இவனால உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி தான் மத்தவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்த உடனே சொல்லுவான் என்னோட பேரு மோக்யோங்வான். நான் தான் டார்க் சைட் லீடரோட டிசிபிள். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோ இங்க உள்ள எப்படியோ வந்துட்டானா ஆனா உள்ள போன உடனே இந்த பாய்சன் கிங்கே ரொம்ப ஆச்சரியப்படுத்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவான். அதை பார்க்கும்போது அவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்து அவருமே நம்ம ஹீரோவை டிசிப்ளா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோ அப்படி என்னதான் பண்ண போறான் அங்க என்ன மாதிரியான சேட்டைகள் எல்லாம் பண்ண போறான் அப்படின்றத அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.